ஸோ இவாஞ்சலிசம் அப்டின்னா, ஒவ்வொருத்தவங்களும் வந்து எப்டின்னா 50, 50 இருக்கும். அதாவது எப்டின்னா, 50% பிப்ளிக்கலா இருக்கும். இன்னொரு 50% மெத்தட்ன்ற முறையில அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அத செய்வாங்க. சிலரு 70, 30 இருக்கும். 60, 40 இருக்கும். ஆனா, இந்த முறை வந்து நம்ம சொல்லிக் குடுக்குறது வந்து 100% பிப்ளிக்கல் இவாஞ்சலிசம். வேதத்தின் அடிப்படையிலான இவாஞ்சலிசம். இத நீங்க சரியா புரிஞ்சுகிட்டா மட்டும் தான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ! இதனால தான் இது இப்படி எழுதியிருக்கா? இந்த இந்த காரியத்த கொண்டு தான் இந்த விஷயங்கள் இருக்கா? அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ, அதனால தான் இந்த கிளாஸு ஆ ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து பிஹெச்டி சிஸ்டமேட்டிக் தியாலஜில இங்க ஆசியாவிலேயே ஒரு பெரிய ஒரு யுனிவர்சிட்டில நான் இங்க கொரியால படிச்சேன். படிச்சாலும் கூட இப்ப சொல்லிக் குடுக்குற இந்த இவாஞ்சலிசம் எதுவுமே வந்து ஆர்கனைஸ்டா நமக்கு சொல்லிக் குடுக்க எல்லாமே அங்க இங்க இருக்கும். ஆனா, முழுசா அத வந்து ப்ராப்பரா கத்துக்கிற ஒரு சூழ்நிலை சொல்லிக் குடுக்குற இடத்துலயும் அவங்க இல்ல. நம்ம கேட்கிற இடத்துல என்ன பிஸியா பரபரப்பா போகும் லைஃப். முடிச்சதுக்கு அப்புறம் அத வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரா கொண்டு போகும்போது, இதுதானா அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். ஸோ, அதனால ஆம் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள நம்மளுடைய தேசம் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. நம்மளுடைய கவனம் எல்லாமே நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன பாதுகாக்கிற விஷயத்துல, நம்மளுடைய கவனம் அதிகமா இருக்கணுன்றதுக்காக தான், நம்ம இத ப்ராப்பரா சொல்லிக் குடுக்கணும் அப்படின்றது. எப்படி அம்மாவோட பால்ல எதையும் மிக்ஸ் பண்ணாம பியூரா குடுக்கணும்னு சொல்லி யாருமே ஒரு நீங்க மென்டலி டிஸார்டர் ஆனவங்க கிட்ட கூட, அம்மா பால்ல தண்ணி கலக்கலாமான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தெளிவா இருக்கக்கூடிய விஷயம். ஸோ சத்தியத்த, பிப்ளிக்கல் இவாஞ்சலிசத்த, வேதத்தின் அடிப்படையிலான இவாஞ்சலிசத்த அப்படித்தான் சொல்லிக் குடுக்கணும். அப்பதான் அது உயிர் மீட்சியை உருவாக்கும். ஆத்துமாவை மீட்டெடுக்க உதவி செய்யும். ஸோ, அதனால தான் நம்ம இந்த காரியத்த ஒழுங்குபடுத்தியிருக்கோம். ஸோ, போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாஸ்டர் வந்தாங்க. ஸோ, டிரான்ஸ்லேட்டர் வேணும் அப்டின்றதுனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணாங்க. பட் எனக்குமே ஃபுல்லா ரெக்கவரி ஆயிருச்சுன்னு சொல்ல முடியாது. பட் வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. பார்த்துக்கலாம் அப்டின்றல பிரேயரோட கிருபையில பண்ணலாம். சரீர பலவீனம் இருந்தாலும் கிருபையில பண்ணலாம் அப்டின்றதுனால நேத்துலருந்து கிளாஸஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ நேத்து, அப்புறம் இன்னைக்கு காலையில ஒரு கிளாஸ் இருந்துச்சு. திரும்ப இன்னைக்கு இப்போ ஈவினிங் ஒரு கிளாஸ். ஸோ எனக்காகவும் உங்களுடைய ஜெபங்கள்ல நெனச்சுக்கோங்க. தேங்க் யூ. ஓகே. நீங்க உங்களுக்கு காப்பி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லன்னா ஸ்க்ரீன பார்த்துக்கங்க. ஓகே. ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்க அப்டின்னா, தேவனை சந்திக்கிறதுக்கான வழி. ஓகே. ஆ இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, தேவனை சந்திக்கிறதுக்கு கடவுளை அதாவது நம்ம வந்து தேவன் சொல்றோம். கடவுளை சந்திக்கிறதுக்கு நெறைய வழிகள ஜனங்க வச்சிருக்காங்க. மத ரீதியா ஒவ்வொரு மதத்திலயும் ஒரு ஒரு விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஒரு சில மதத்துல வந்து பல கடவுள்கள வச்சு, இப்ப அவங்க கும்பிடுற கடவுள்கிட்ட அவங்க போலாம் அப்டின்ற மாரி இருக்கு. புத்த மதத்த பார்த்தோம் அப்டின்னா, ஆம் படைச்ச கடவுள்கிட்டயே போணும், கடவுளோட ஒண்ணாகணும் அப்டின்னு சொன்னா, சில விஷயங்கள செய்யணும். குட் கர்மா, பேட் கர்மா அந்த மாரியான விஷயங்கள் இருக்கு. தன்ன தானே வெறுத்து, நிர்வாணா அப்டின்ற ஸ்டேஜ் வரைக்கும் போயி, நெறைய ப்ராசஸ் இருக்கு. ரிச்சுவல்ஸ் இருக்கு. அதுக்கான பரிகாரங்கள் இருக்கு. ஆம் இஸ்லாம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு விதங்கள்ல வச்சிருப்பாங்க. அதாவது அல்லாஹ் வந்து தன்னுடைய பிலீவர்ஸ் தன்னுடைய பிலீவர்ஸ் செய்ற பாவங்கள எடுத்து, நான் பிலீவர்ஸ் மேல வச்சுட்டு, அவங்கள வந்து ஏத்துக்குவாரு. நெறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரட்சிப்புக்கான வழியா அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ரட்சிப்புக்கான வழி பூமியில இருந்து கிடைக்குமா? வருமா? அப்படின்னா, வேதம் மட்டும் தான் சொல்லுது, முடியாது அப்படின்ட்டு. ஏன் முடியாதுன்றதுக்கான காரணத்தையும் வேதமே சொல்லுது. ஆனா மனிதர்களுடைய முயற்சி என்னன்னா, இந்த பூமியில வந்து நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து கடவுள தேடுறதுக்கு எல்லா முயற்சி செய்யணும். அப்படின்றது மனிதர்களுடைய காரியமா இருக்கு. அதனால தான் எல்லா மதங்களின் பிறப்பிடமும் உலகத்துல இருந்து தான் பூமியில இருந்தா வரும். எல்லா மதங்களின் பிறப்பிடமும் மனிதர்களிடத்துல இருந்தா வரும். ஏதோ ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடு. இப்போ இஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் குகையில இருக்கும்போது ஏதோ ஒரு தூதன் வந்தான், கேப்ரியேல் வந்தான், குடுத்தான். அது ஒரு ரிலிஜனா இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு இதுல இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான வெளிப்பாடுகள வச்சு ஜனங்கள் வந்து அது கடவுள தேடுற வழி நெனச்சு பண்றாங்க. ஸோ, ஆ பரிசுத்த வேதம் மட்டுமே மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான், அவனுடைய தொடக்கம் எப்படி இருக்கும், அவனுடைய நடுநிலை எப்படி இருக்கு, வாழ்வியல் எப்படி இருக்கும், எண்ட் பார்ட் எப்படி இருக்கும்னு ஜெனிசிஸ் அதாவது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் மனிதனுடைய லைஃப் எப்படி இருக்கும், கடவுளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பத்தி தெளிவா நமக்கு சொல்லியிருக்கிற ஒரே வேதம் இந்த உலகத்துல
பரிசுத்த வேதம் மட்டும்தான். மற்ற எந்த இடத்துலயும் நீங்க தெளிவான ஒரு ஃப்ளோவ பார்க்கவே முடியாது. வேற பரிசுத்த வேதம்ன்னு சொல்லி அவங்களே சொல்லிக்கிற எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான ஒரு விஷயத்தை ஒரு கொஹிரன்ஸோட ஒரு ஃப்ளோவோட நீங்க பார்க்கவே முடியாது. அதே மாரி வேதத்துல ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் எ கிங் அந்த மாதிரி ஸ்டோரியே கிடையாது. அந்த மாதிரி ஸ்டோரியே நமக்கு கிடையாது. நமக்கு அந்த பெயர் இருக்கணும், ஊர் இருக்கணும், யார் இருக்கணும், அவங்க அப்பா பேராவது இருக்கணும், ஏதோ ஒரு வழியில இருக்கணும். தெளிவா ஸ்டோரியில அவங்களுடைய இடங்கள், அந்த ஃப்ளோ இல்ல அப்டின்னா அவர்களுடைய கதைகளே இருக்காது. அப்படி வேதம் ரொம்ப பரிசுத்த ஆவியானால அருளப்பட்டு, தெளிந்த புத்தியோடு இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியர்கள வச்சு எழுதப்பட்டது. அதனால தான் வேதத்தின் மேல நமக்கு அதீத நம்பிக்கை இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அதனுடைய அந்த அந்த அடிப்படை தன்மை. அவ்வளவு சத்தியம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப வேதத்துல நமக்கு இப்ப நம்ம இந்த இதெல்லாம் விட்டுருவோம். விட்டுட்டு நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இப்ப இருக்கிற உலகம் எடுத்துக்கலாம். இப்ப இருக்கிற உலகத்துல பல போராட்டங்கள் இருக்கு. இப்பவும் நம்ம வாழ்ற காலத்திலேயே யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதானே? யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அ நெறைய என்ன சொல்றது? ம் போராட்டங்கள், குழப்பங்கள், அதேபோல வந்து பலவிதமான என்ன சொல்றது? இயற்கை சேதங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கடவுள் உண்மையிலே இப்படிப்பட்ட உலகத்த தான் படைச்சாரா? இது ஆதியிலிருந்து இப்படிதான் இருந்துச்சா? அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, இன்னொரு விதத்துல மனிதன் ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? வை வி நீட் டூ சஃபர்? இந்த சஃபரிங் எங்க இருந்து வந்துச்சு? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அந்த சஃபரிங்க்கெல்லாம் எண்ட் பண்ணணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சஃபரிங் அப்படியே இருக்கு? இத மாத்துறதுக்கு யாரும் இல்லையா? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? கேள்விகள் இருக்கு. ஆனா உண்மையிலேயே அதுக்கான பதில நம்ம எங்க இருந்து எடுக்க முடியும் அப்படின்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்க முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, 27லிருந்து 28 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் மனிதனை உருவாக்குறதை குறித்து சொல்றாங்க. முதல் ஆண்டவர் என்ன பண்றாரு? மனிதனை தன்னுடைய சாயலில உருவாக்குகிறார். ஆணும், பெண்ணுமாக உருவாக்குகிறார். ஆணை மாத்திரமல்ல, ஆணும், பெண்ணுமாக தேவனுடைய சாயல்ல உருவாக்குறார்ன்னு வேதம் சொல்லிருச்சு. 28ல பார்த்தீங்கன்னா, அத வந்து அவங்களுக்கு வந்து ஆள்றதுக்கும், அடக்குறதுக்கும், கீழ்ப்படுத்துறதுக்குமான அதிகாரங்கள குடுக்குறார். சரியா? அப்படிப்பட்ட விஷயங்கள அங்க செய்றார். அப்போ மனிதனை தேவனுடைய சாயல்ல உருவாக்குறார். இங்க நம்ம ஒரு எல்லா படைப்புகள குறிச்சு பார்க்கும்போது, ஒரு முக்கியமான ஒரு காரியத்த குறிச்சு பார்க்கணும். ஆண்டவர் எதையுமே வந்து கன்னா பின்னான்னு படைச்சல. எதையுமே கன்னா பின்னான்னு படைக்கல. அததுக்கான ஸ்தானத்த உண்டு பண்ணியிருக்கார். அததுக்கான இடத்த உண்டு பண்ணியிருக்கிறார். அதுக்கு பேர் தான் படைப்பின் கொள்கை. த பிரின்சிபல் ஆஃப் கிரியேஷன். இந்த படைப்பின் கொள்கையில ஒவ்வொருத்துக்கான ஒரு இடங்கள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு மீன் எடுத்துங்களேன். மீனோட அந்த பாடி டைப் பார்த்தீங்கன்னா, நடக்கிற மாரியா இருக்கும்? மீன் எங்கேயா நடந்து பார்த்துருக்கீங்களா? நடக்காதுல்ல. ஏன்னா அதனோட சரீரம் அதுக்கானது கிடையாது. மீனு வந்து அந்த என்ன சொல்றது? செதில்களோட தண்ணீல இருக்கும்படிக்கு ஏற்ற அமைப்பு உண்டாக்கி, தண்ணீல இருக்கும்படிக்கு அதனுடைய ஸ்தானம் தண்ணீல மட்டும் தான். அதனுடைய லைஃப் சோர்ஸ் எங்க இருக்கு? தண்ணீல மட்டும் தான். தண்ணீல தான் அது இருக்கணும். அதுக்கு அதுல தான் சந்தோஷம். அதுல தான் அதனுடைய எல்லாமே இருக்கு. அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? தண்ணீல வச்சிருக்காரு. ஒரு பறவை எடுத்துக்கோமே, 2 கால்கள் இருந்தாலும் பறவைகள் நடந்து சுத்திட்டு இருக்கிறது பார்க்குறீங்களா? ரொம்ப ரேர். ஆனா அது பறந்து சுத்தி இருக்கிறதா நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா, அதுக்கான இடத்த ஆண்டவர் வந்து வானத்துல ஸ்கைல தான் வச்சிருக்கிறார். ஒரு மரத்த எடுத்து பார்ப்பேன். மரத்தினுடைய படைப்பின் கொள்கைகள் என்ன? அது எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும், பூமியில எவ்வளவு வேர் ஆழமா ஊன்றுதோ, அதை சார்ந்தே என்ன பண்ண முடியும்? அந்த மரம் வளர்ச்சி இருக்கும். அப்படித்தானே? அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? படைச்சிருக்கிறார். இங்க மனிதன பார்ப்போம். மனிதனுக்கு என்ன மாதிரியான படைப்பின் கொள்கையில ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு அப்படின்னா, அங்க தான் நம்ம வந்து இங்கே ஆதியாகமம் 1 அதிகாரம் 27ஆம் வசனத்த பார்க்கிறோம். தேவனுடைய சாயலால படைக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னா, மனிதன் ஏதோ ஒரு படைப்பு அல்ல. படைப்புகள்ல ஒன்றான படைப்பு கிடையாது. படைக்கப்பட்ட அனைத்துமே இந்த உலகத்துல மிக அழகாக, ரொம்ப அற்புதமா, ரொம்ப பார்க்கறதுக்கு வியக்கக்கூடிய விஷயங்கள் அநேகம் இருந்தாலும் கூட, மனிதன் மாத்திரமே தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவனுடைய ஜீவ சுவாசத்தை பெற்று ஜீவ ஆத்துமாவாக மாறினவன். அவனுக்கான ஸ்தானம் தேவனோடு இருப்பது மட்டுமே. அவனுக்கான படைப்பின் கொள்கை எங்க? தேவனோடு இருப்பது மட்டுமே. எப்படி ஒரு மீனு வந்து தண்ணீய விட்டு வெளிய வந்தா தவிச்சு, சஃபகேட் ஆயி சாகுமோ, சஃபர் பண்ணுமோ, உடனே செத்துறாது இல்லையா? டைம் எடுக்கும் இல்லையா? அதுபோல சஃபர் ஆகுமோ, ஒரு எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் புடுங்கி வச்சீங்கன்னா, ஒரு 2 மணி நேரத்துல வாட ஆரம்பிச்சுரும். ஒரு பறவை அது மாரி தான். நீங்க சிறகு அடிச்சு உடைச்சுட்டு நீங்க உட்கார வச்சீங்கன்னா, அது சீக்கிரத்துல ஸ்ட்ரெஸ் ஆயி செத்து போயிரும். அதே போலவே மனிதன் தேவனோடு இருந்தா மட்டும் தான் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாங்க? உருவாக்குனாங்க. தோட்டத்துல வெளியில உருவாக்கி, ஏதேன் தோட்டத்துல என்ன பண்றார்? 6 நாள் அளவும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி, அதற்கு பின்பாக 6வது நாள் அன்னைக்கு என்ன பண்றாங்க? ஆதாம், ஏவாளை உருவாக்கி ஆண்டவர் தோட்டத்துல குடுக்குறாங்க. குடுக்கும்போது ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் செய்றாங்க. என்ன உடன்படிக்கை செய்றாங்க அப்டின்னா, இந்த கனியை என்ன பண்ணக்கூடாது? நீ புசிக்கக் கூடாது.
இந்த கனியை நீ புசிக்க கூடாது. இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ தேவனோடு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ தேவனை விட்டு பிரிகிறனால, அதாவது அந்த பழத்தின் கனியை சாப்பிடுறதன் மூலமா நீ பிரிகிறதுனால, நீ மரணத்துக்கு நேராக என்ன பண்ணுவ? என்னை விட்டு பிரிஞ்சு போவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. சோ இந்த காரியத்த நீங்க எங்க பார்க்கலாம்னா, ஓசியாவோட புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, யாராவது பைபிள் வச்சிருந்தீங்கன்னா வாசிக்கலாம். ஓசியாவோட புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்த வாசிச்சீங்கன்னா, எடுத்தவங்க வாசிக்கலாம். என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க? ஓகே. சரி, வாசிக்கலாம். அவர்களோ ஆதாமைப் போல் உடன்படிக்கை மீறி, அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். சோ ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் என்ன மாதிரியான விஷயம் இருந்துச்சா? உடன்படிக்கை இருந்துச்சு. உடன்படிக்கை. அப்படித்தானே? கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப ஒரு பைக் நான் வாங்குறேன். அந்த பைக்க வாங்கும்போது, அந்த அந்த விக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒருவேள 5 டியூ கட்டல அப்படின்னா, 6வது டியூ அன்னைக்கு என்ன பண்ணிருவோம்? பைக்க கொண்டு போயிருவோம். அது கான்ட்ராக்ட். நீங்க ஓகே சொல்லி சைன் பண்ணுவீங்க. ஆனா உடன்படிக்கை என்பது என்னன்னா, கடவுள் மனிதனோடு செய்யற ஒரு விஷயம். பலமான ஒருத்தர், பலவீனமான ஒருத்தரோட செய்யற விஷயம். அப்படின்னா, பலவீனமான ஒருத்தர் விழுவதற்கான எல்லா சான்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சே வந்து என்ன பண்றாரு அவரு? கையெழுத்து போடுறார். எப்படின்னா, "நீ விழும்போது நான் தூக்கி விடுறதுக்கு இருப்பேன்" அப்படின்னு கையெழுத்து போடுறார். சரியா? சோ அந்த விஷயத்த தான், அதனால தான் திருமணத்தை கூட என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணத்தை மேரேஜ் கவனன்ட்ன்னு சொல்லுவாங்க. உடன்படிக்கை சொல்லுவாங்க. ஒரு பலமான கணவர், பலவீனமான மனைவி விழும்பொழுது என்ன பண்ணணும்? இதான் சாக்குன்னு தள்ளி விடாம தூக்கி விடக்கூடிய, அதனால உடன்படிக்கைன்னு பேரு. இந்த சைடு விழுந்தா இவங்க தூக்கி விடணும். அதனால தான் அது உடன்படிக்கைன்னு பேரு. அதாவது ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் ஏற்பட்ட அந்த உடன்படிக்கையில ஆதாம் விழுந்தாலும் கூட ஆண்டவர் நின்னு திரும்ப அவனை தூக்கி எடுத்தார். சோ அந்த ஒரு காரியத்த பார்க்கணும். உடன்படிக்கை ஆதியிலிருந்தே நமக்கு இருக்கு. ஆதியிலிருந்தே உடன்படிக்கை மனிதனோடு இருக்கு. சரியா? சோ இந்த காரியத்த நம்ம வந்து கவனிக்கணும். இப்ப நம்ம வந்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த காரியங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? நெறைய பேர் கேட்கிறது என்னன்னா, இந்த மரத்த மட்டும், இந்த கனிய மட்டும் ஆண்டவர் ஒரு வேள வைக்காம இருந்தா எவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காதே! அப்படிதானே? இந்த மரம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு சிக்னல்ல இருக்கு ரெட் லைட் மாரி. இந்த ரெட் லைட்டு வந்து எரியும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? போக்கூடாது. ஸ்டாப் பண்ணணும்னு அர்த்தம். அப்படித்தானே? ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல ஒரு சிக்னல் இருக்கு. ரெட் லைட் போட்டாங்க. ஆனா ஒருத்தர் அத மீறியும் போறாரு. அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயி இருக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு சிலர், இந்த ரெட் லைட் மட்டும் இல்லன்னா இவருக்கு ஒண்ணுமே ஆயிருக்காதே! அப்படின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமா இருக்குமோ, அதே மாதிரியே இந்த கனி இல்லாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு. இந்த கனியை வைத்ததற்கு காரணம், இது ஒரு அபாயம் லைட். இது ஒரு டேஞ்சர். யூ டோன்ட் நீட் டூ நோ. இது உனக்கு அவசியம். இத நான் சொன்னேன்னா வேணான்னா வேணாம். முடிஞ்சுச்சு. இல்லையா? சில நேரம் எனக்கு எனக்கு பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு சில நேரம் நான் இப்ப ஏதாவது கட் பண்ணேன்னா, அதுவும் கேட்கும். நானும் கட் பண்றேன். அதே மாதிரி கட் பண்றேன்னு கேட்க வரும். அப்போ எனக்கு குடுக்க முடியாது. அது என்னோட பையன் கேட்டான்னா குடுப்பேன். ஏன்னா அவனுக்கு வயசு இருக்கு. கத்தி ஹர்ட் ஆகும். ரத்தம் வரும். அது தெரியும் அவனுக்கு. அவனுக்கு குடுக்குற மாதிரி என்னோட சின்ன பிள்ளைக்கு குடுக்க முடியாது. ஏன்னா அவளுக்கு தெரியாது. அதனால முதல் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமியை உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே வானமும், வானத்தை சார்ந்த பரலோகங்கள், அதை சார்ந்த எல்லா விஷயங்களும் உருவாக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப வானத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றது யாருக்கு தெரியாது? ஆதாம், ஏவாளுக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, ஆம் அது வந்து ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் அவசியமா இருந்துச்சு அப்படின்னும்போது சொல்லியிருப்பாங்க. அவர் கூட இருந்தா போதும், வேற எதுவுமே உனக்கு அவசியம் இல்ல. புரியுதா உங்களுக்கு? மீனு தண்ணிக்குள்ள இருந்தா போதும், வேற எதுவுமே அவசியம் இல்ல. நீ தண்ணிக்குள்ள இருந்து வெளிய வந்தா தான் பல விஷயங்கள் உனக்கு வேணும். சோ, அப்போ நீ என்னோட இருக்கிற வரைக்கும் உனக்கு பின்னாடி விழுந்து போன தேவதூதர்களை குறித்தோ, அவனுடைய எந்த விஷயங்களை குறித்தோ உனக்கு தெரியல. இது ஒரு ரெட் லைட், அபாயம். இத தொடாத. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சிம்பிள் திங் தொடாத. அத மட்டும் செஞ்சா போதும். அப்படிதானே? அதுக்கு பின்னாடி ஏன், எதுக்கு இதெல்லாம் இதுவே பண்ண முடியாது. டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது என் பொண்ணு வந்து கேட்கும். "மம்மி நம்ம எங்க போறோம்?" ஒரே ஒரு தான். ஜஸ்ட் ஃபாலோ டாடி. நோ எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா நான் உனக்கு சொன்னாலும் உனக்கு புரிய போறதில்ல. நாங்க இந்த ஏரியாவுக்கு போறோம், இங்க போறோம், இங்க எதுக்கு போறோம்ன்னு சொன்னா தெரிய போறதில்ல. ஷாப்பிங் போறோம்னாலும் உனக்கு புரிய போறது. ஷாப்பிங் போனா நீங்க என்ன வாங்க போறீங்கன்னு அடுத்த கேள்வி வரும். சோ நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்டின்னா, அத நம்ம ஸ்டாப் பண்றது தான் பெஸ்ட்டா இருக்கும் இல்லையா? அப்படித்தானே? ஆனா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பரலோகத்திலிருந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்டு, அவனோடு கூட இருந்த பெரிய ஒரு ஃபேன் கிளப். அதாவது
ஆ மனிதர்களுக்கும், தூதர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கடவுளுடைய ஒரு விஷயத்துல. அதாவது தூதர்கள் எவ்வளவு பலமானவர்களாக இருந்தாலும் கூட, தேவனுடைய முகத்தை அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறதுக்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அதனால அவங்களுடைய சிறகுனாலே தங்களோட முகங்களை மூடிக்கிட்டு தான் இருக்கணும். எவ்வளவு பெரிய பலமான தூதர்களா இருந்தாலும் கூட. இல்லையா? ஆனா மனிதர்களுக்கு மாத்திரமே ஆண்டவர் இந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்து தன்னோடு ஐக்கியப்படவும், தன்னை ஆராதிக்கும்படியான அந்த கிருபைய மனிதனுக்கு மாத்திரமே கொடுத்தார். அதே ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தூதர்களுக்கும் இருக்கு. அவங்களுக்கு அவங்களும் தெரிந்து கொண்டு தான் என்ன பண்றாங்க? ரோபோ மாதிரி ஆண்டவர் உருவாக்கிட்டாருன்னு சொல்லி அவங்க ஆராதிக்கிறது கிடையாது. தெரிந்து கொண்டு தான் அவங்க தெரிந்தெடுத்ததுக்கு தே சூஸ் டூ வொர்ஷிப் காட். தே சூஸ் டூ வொர்ஷிப் காட். அதுதான் அப்படிதான் அவங்க வந்து பண்றாங்க. நம்மளும் நம்மளும் என்ன பண்றோம்? சூஸ் டூ வொர்ஷிப் காட். அதுதான் அந்த ஃப்ரீ வில். அதுதான் ஆண்டவர் நமக்கு குடுத்திருக்குது. ஆனால் 2 பேருக்கும் ஃப்ரீ வில் இருந்தாலும் கூட தேவனோடு ஐக்கியப்படும்படிக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் நாம் மாத்திரம். முகமுகமாய் தரிசிக்கிற கிருபை நமக்கு மாத்திரமே இருக்கு. அவருடைய ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்ட கிருபை மனிதர்களுக்கு மாத்திரமே எல்லா படைப்புலயுமே மனிதர்களுக்கு மாத்திரமே அந்த ஸ்தானத்த ஆண்டவர் வந்து குடுத்திருந்தார். அப்போ எப்படி நீங்க பார்த்தாலும் கூட மனிதன் விலையேற பெற்றவனாக இருக்கிறான். விலையேற பெற்றவனாக இருக்கிறான். So அதனால ஆண்டவர் வந்து அவன ரொம்ப கருத்தா கவனிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரே ஒரு விஷயம் அந்த என்ன சொல்றது? ஓகே. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை தான் கவனன்ட். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் வந்து கவனன்ட்ட ஏற்படுத்தினார். நாம போக, போக இந்த காரியங்கள குறிச்சு நம்ம நெறைய கேட்போம். ரொம்ப கொஞ்சம் பிரீஃபா சொல்றதுக்காக. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, விழுந்து போன தேவதூதன் அத நீங்க வந்து இப்போ லேட்டர் ஆ கேஜேவிக்கு அப்புறம் வந்து அவனுக்கு லூசிஃபர்ன்னு ஒரு பெயர் குடுத்துருக்காங்க. பட் வந்து வேதத்துல சொல்லப்பட்ட 2டே 2 தூதர்களுடைய நேம் தான். ஒண்ணு வந்து கேப்ரியேல், ஒண்ணு வந்து மிகாவேல். 2டே 2 தேவதூதரோட பெயர்கள் தான் இருந்துச்சு. இப்பவும் இருக்கு தமிழ்ல. இதுக்கப்புறம் ஆட் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான் லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். சோ அவனோட உண்மையான பேர் வந்து ஹெலாலியேல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீப்ரூல அவனோட பெயர் இருக்கு. பட் லூசிஃபர்ன்றது லேட்டர் குடுக்கப்பட்ட அதாவது ஒரு பெயர். அதனுடைய அர்த்தங்கள அந்தந்த பாடம் வரும்போது நம்ம படிக்கலாம். சரி. இங்க நம்ம பார்க்கும்போது இந்த சர்ப்பத்துக்குள்ளாக புகுந்து சர்ப்பத்திற்குள்ளாக புகுந்து இந்த பிசாசு என்கிற இந்த சாத்தான் என்கிற இந்த விழுந்து போன தேவதூதன் என்ன பண்றான்? ஆதாமையும், ஏவாளையும் தேவனை விட்டு பிரிக்கிற வேலையை செய்யறதுக்கு பண்றான். ஒரே ஒரு கண்டிஷன் தானே இந்த பழத்த சாப்பிடக்கூடாது. அப்ப இத சாப்பிட வைக்கிறதுலயே அவனுக்கு கவனமா இருந்தான். இல்லையா? சோ இங்க நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 6 வரைக்கும் பார்க்கும்பொழுது, பிசாசு எப்படி தந்திரமாய் சர்வத்திற்குள்ள இருந்து கிரியை செய்து ஆதாமையும், ஏவாளையும் தேவனை விட்டு பிரிச்சான்னு பார்க்கிறோம். சோ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் என்பது மீ சென்டர்ட்னஸ். உங்களுக்கு எதுக்கு கடவுள்? நீங்களே கடவுளாயிடலாம். உங்களுக்கு எல்லாமே இருக்கு. நீங்களே கடவுளாயிடலாம். உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே! நீங்களே கடவுளாயிடலாம். நான் கடவுள்னு படம்லாம் கூட வந்திருக்கு இல்லையா? இந்த மாரி நீங்களே கடவுள் ஆகலாம். கடவுளை எடுக்கணும். மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து கடவுளை எடுக்கணும் என்பதே ஆதியிலிருந்து பிசாசு செய்கிற தந்திரம். இன்னைக்கும் அப்படித்தானே? இன்னைக்கும் அப்படித்தானே இருக்கு. எவ்வளவு பேரு நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் நெறைய பேர் இன்னைக்கு கட்டுகளுக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா? சோ இது எல்லாமே கடவுளை விட்டு மனிதனை பிரிக்கணும். ஏன்னா கடவுள் மட்டுமே மனிதனுக்கான வாழ்வாதாரம். அவர விட்டு பிரிச்சுட்டா மனிதன் கண்டிப்பா எப்படி மீன் தண்ணீலருந்து வெளிய வந்தா துடிச்சு, துடிச்சு சாகுமோ, அது போலவே இன்னைக்கு மனிதனுடைய எல்லா சஃபரிங்க்கும் காரணம் தேவனை விட்டு மனிதன் பிரிந்தது தான். சோ வென் ஹியூமன் பீயிங் செப்பரேட்டட் ஃப்ரம் காட் எல்லா விஷயங்களும் வர ஆரம்பிச்சுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. தேவன் சாயங்கால வேளையில குளிர்ச்சியான சாயங்கால வேளை அவர்களோடு வந்து என்ன பண்ணாரு? பரலோகத்திலிருந்தே ஆதாமே எப்படி இருக்குன்னு கேட்கலாம் இல்லையா? ஃபெலோஷிப் என்பது தூரத்துல இருந்து விசாரிக்கிற விஷயம் அல்ல. அவங்களோடு கூட இருந்து அவங்க ஃபெலோஷிப் பண்ணி அவங்களோட எல்லா விஷயங்களுமே ஒரு 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 ஃபேமிலி அந்த இடத்துல இருந்துச்சு. மனிதன் தேவனை விட்டு பிரிந்ததுக்கு அப்புறம் 3 விதமான மரணம் மனிதனுக்கு ஏற்படுது. எப்படிப்பட்ட மரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 1வது மரணம் அவன் ஏற்படுது வந்து ஆவிக்குரிய மரணம். அதாவது மனிதனுக்கு மனிதனுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைஞ்சிருக்கிறது வந்து தான் வந்து ஆவிக்குரியவர்கள். இல்லையா? ஆ தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு சாயல் இருக்கு. ஆனா, தேவனுக்கு சாயல் கிடையாது. தேவனுக்கு சாயல் நம்ம நினைக்கிற மாரி உருவங்கள் கிடையாது. தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அதனால மனிதர்களை ஆவிக்குரியவர்களாக மாற்றினால் மட்டுமே மனிதர்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியும். மாம்சத்துல மனிதன் உருவாக்கப்பட்டாலும் கூட ஆதாமும் தேவனை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன்னா, அந்த ஆவிக்குரிய தே ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங். சோ காட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பீயிங். இவங்களும் ஸ்பிரிச்சுவல் பீயிங்னால தேவனை சந்திக்கக்கூடிய பலத்தை இந்த ஆவி அந்த ஜீவ ஜீவ சுவாசம் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்துச்சு. அப்ப அந்த முதல் மரணம் எங்க ஏற்படுது அப்படின்னா, தேவனுடைய ஆவி மனிதனுடைய ஆவிய விட்டு விலகுறதுனால மரணம் ஏற்படுது. இப்ப எப்படி மனித சரீரம் ஒரு மனிதனுடைய ஆவி சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது
ஹார்ட் இருதய துடிப்பு நின்றுச்சா அப்படின்னு அதனாலலாம் மனிதன் மரணம் ஏற்படுது. மனிதனுடைய ஆவி சரீரத்தை விட்டு பிரியும் பொழுதுதான் உண்மையான மரணம் ஏற்படுது. நித்திய மரணம். நித்திய மரணம் என்பது பரலோகத்தை விட்டும் படைத்த தேவனை விட்டு நித்தியமாக பிரிந்து நரகத்துல பங்கடைகிறது நித்திய மரணம். இந்த 3 விதமான மரணம். முதல் மரணம் வந்து அவன் ஃபீல் பண்ணது ஆவிக்குரிய மரணம். சோ அந்த மரணத்த எங்க ஃபீல் பண்ணலாம்? கடவுள் இல்ல அப்படின்னும்போது தானே கடவுளாக மாறுன தருணம். எப்போ? அந்த தான் நிர்வாணின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா, இப்ப தானே கடவுள் ஆயிட்டாங்க இல்லையா? இந்த நன்மை, தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டீங்கன்னா, நீங்களே கடவுள் ஆயிருவீங்க. அப்படித்தானே? தனக்கு தானே அத்தி இலைகளை தச்சு தன் நிர்வாணத்தை மூட முயற்சி பண்ண முதல் தருணம். அதுதான் மதத்தின் பிறப்பு. ம். இத்தாகா சோ மதத்தின் பிறப்பே அங்கதான் ஆச்சு. மனிதன் தன்னுடைய பிரச்சனைகளை தானே தீர்த்துக் கொள்ளும்படிக்கு நின்ன முதல் தருணம். த பர்த் ஆஃப் ரிலிஜியன். அதானே ரிச்சுவல். ஏதோ ஒரு விஷயம். எதையோ பண்ணி நம்மளோட பிரச்சனைய சரி பண்ணிக்கணும். அதுதான் மனிதன் கடவுளான தருணம். சோ அப்படிதான் வந்து மதங்கள் பிறக்க ஆரம்பிச்சுச்சு. சோ அதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவனை விட்டு மனிதன் பிரிஞ்சுட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, மரணம் என்கிற அதாவது பாவம் மரணம் என்கிற பிரமாணம் உருவாகுது. எபேசியர் வந்து 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை குறித்து பவுல் சொல்லுவாங்க. சோ ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல. சோ பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை குறிச்சு பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவம் செய்தா அந்த பாவத்தை வந்து சரி செய்ய முடியல அப்படின்னா, அதுக்கான சம்பளமாகிய மரணத்தை நீ வந்து என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். வேற ஆப்ஷன் கிடையாது. அப்படிதான். அப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்றது? எல்லா பாவத்துக்கான தண்டனையும் மரணமாக முடியுது. ம். சோ அந்த விஷயத்துல நம்ம பார்த்தோம். சோ அப்ப இங்க முதல் மரணம் என்ன நடக்குது அப்படின்னா, கடவுள விட்டு பிரிந்ததுக்கு அப்புறம் கண்ணுக்கு தெரியாத பிசாசினுடைய ஆளுகைக்குள்ள மனிதன் மாட்டிக்கொள்கிறான் அப்படின்னு சொல்றத இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது ஊழியத்துல அவர் சொல்றாங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 44 யாராவது வாசிக்கலாம்? யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் சொந்தமாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்க நம்ம ஆ, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பிசாசை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீங்கள் பிசாசினாலே உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ எவ்வளவு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு என்ன சொல்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனிதன், தேவனை விட்டு பிரிந்ததுக்கு அப்புறம் எப்படி யாருடைய சாயல்ல மாறுறான் அப்படின்னு பார்க்கும்போது, பிசாசினுடைய சாயல்ல இந்த இந்த என்ன சொல்றது அ பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசனுடைய அந்த அந்த டிஎன்ஏ அந்த ஒரு விஷயங்கள் அவனுக்குள்ளாக வர்றத நம்ம பார்க்கிறோம். சோ அந்த விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படின்னா, அந்த விழுந்து போன பிசாசு என்பவன் சத்தியத்தில் நிற்காதவன். தேவனை விட்டு முதல்ல பிரிஞ்சவன். எல்லா தூதர்களுமே வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்படித்தானே? வெளிச்சத்தின் தூதர்கள். ஆனா, தேவனை விட்டு அவர்கள் கட் ஆஃப் ஆகும்பொழுது இருளாக மாறுறாங்க. யாரெல்லாம் இந்த பிசாசோடு கூட இருந்து, அவனுடைய கூட இருந்து விழுந்தார்களோ, அத்தனை தேவதூதர்களும் இருளின் ராஜ்யத்திற்குரியவர்களாக சொல்றோம். ஏன்னா, தேர் இஸ் நோ லைட் இன் தட். அவங்களுக்குள்ள என்ன இல்ல? வெளிச்சம் இல்ல. வெளிச்சம் இல்லாதனால அவர்கள் வந்து இருளல்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல்ல பிசாசு என்ன பண்றான்னா, பிசாசு மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாதவனா இருக்கிறபடினால, அவனுடைய முழு கண்ட்ரோலும் இந்த மனிதனுடைய முழு கண்ட்ரோலும் பிசாசினிடத்துல போகுறத நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது, என்ன பார்க்கிறோம் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது நீங்க ஸ்கிரிப்ச்சர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பாவத்தினாலும், அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களா இருந்த நம்மை, அதாவது பாவத்திலயும், அக்கிரமத்திலும் ஊறிப் போயிருக்கிற நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு உயிர்ப்பித்த அதாவது எப்படின்னா, ஒரு செத்துப்போன ஒரு சரீரத்த நீங்க வந்து கிள்ளுனாலும் சரி, அத அசைச்சாலும் சரி, இல்ல எட்டி உதைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் அதுக்கு தெரியாது. ஏன்னா, அதுக்குள்ள இருக்கிற ஆவி வெளிய போயிருச்சு. மனிதனுடைய சரீரம் என்பது ஆவி தங்குற ஒரு கூடு மாதிரி. சோ ஒன்ஸ் வெளிய போயிருச்சுன்னா, நீங்க அவங்க எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும் கூட, வ வ என்ன சொல்றது? குழந்தையா இருந்தாலும் சரி, வாலிபமா இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது. அதுபோலவே பாவத்திலும், அக்கிரமத்திலும் நாம் ஊறிப் போனவர்களாக, மரித்தவர்களாய் கிடந்தோம் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ பிசாசின் பிள்ளையா இருக்கிற அவர்கள்,
ஆவியில குருடா இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ரீதியில மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக, பிசாசு எதை கடவுள்ன்னு சொல்றானோ, அதை கடவுளா கல்ல காட்டி கடவுள்ன்னு சொன்னாலும் மடங்குற அளவுக்கு இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா, கொரியால நெறைய சயின்டிஸ்ட்ங்க இருக்கிறாங்க. இப்ப சயின்டிஸ்ட்ல ஒரு சிலர்ட்ட நான் கேட்கிறது உண்டு. "இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, கல்லுக்கு முன்னாடி போய் கும்பிடுறோமே, அது வித்தியாசமா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் நம்பிக்கைங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது." அதுதான் குருட்டாட்டம். மனிதனுடைய குருட்டாட்டம். எவ்வளவு நீங்கள் படித்தவர்களா இருந்து ஆராய்ச்சி பண்ணி, நீங்க நாசாவுக்கே போறவர்களா இருந்தாலும் கூட, ஆவிக்குரிய கண்கள் குருடாகப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களால எதையுமே ஆவிக்குரிய விஷயத்துல பகுத்தறிய முடியாது. ஒருவேள நீங்க வந்து அ ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தீங்கன்னா, இந்துவாக வளர்க்கப்படுவீங்க. ஒரு முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தா, முஸ்லிமாக வளர்க்கப்படுவீங்க. கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களா வளர்க்கப்படுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மதம் என்பது இந்த இந்த கடவுளை குறித்த அறிவுன்றது, உள்ள இருந்து நமக்குள்ள பிறக்கிறதுல இருந்தே வர்ற விஷயம் கிடையாது. வெளியில இருந்து புகுத்தப்படுகிற ஒரு விஷயம். ஆனா, என்னோட பேரண்ட்ஸ் வந்து சரியான கடவுள தான் தெரிஞ்செடுத்திருக்காங்கன்றது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? இல்லையா? என் பேரண்ட்ஸுமே தப்பு பண்றவங்க தானே! ஆனா கடவுளை மட்டும் அவங்க சரியா தெரிஞ்செடுத்திருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா அதை கூட யோசிக்க மாட்டாங்க. அதை கூட ஜனங்கள் யோசிக்காத அளவுக்கு மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. அப்ப பிசாச பொறுத்தவரைக்கும் எதையெல்லாம் கடவுள் அல்லையோ, அதையெல்லாம் கடவுள்ன்னு சொல்றது அவனோட வேலை. நம்ம வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம், 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இல்ல இருதயத்தில் 25 உள்ளதை வாசிங்க. 25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமீன். ஆமென். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அழிவில்லாத தேவனுடைய மகிமை, அதாவது உருவமற்றவர். அழிவில்லாத தேவனுடைய அந்த மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் நீங்க சிலைகள பார்க்கும்போது மனுஷனுடைய சாயல்ல இருக்கும், மிருகங்களுடைய சாயல்ல இருக்கும், ஊரும் பிராணிகளுடைய சாயல்ல இருக்கும். ஆகிய இவைகளுடைய ரூபங்களின்படி இவைகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அதாவது உருவமற்ற தேவனுக்கு உருவத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 25 சொல்லுது, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவருக்கு உருவம் அவசியம் கிடையாது. எப்ப நீங்க உருவத்த பண்றீங்களோ, அது ஒரு பாக்ஸ் மாதிரி. அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க கடவுள அடைக்கிற மாதிரி. கடவுளை ஒரு நாளும் பாக்ஸ்க்குள்ளேயோ, சிலைக்குள்ளேயோ, கயிறுக்குள்ளேயோ அல்லது ஒரு ஜெராக்ஸ் படத்துக்குள்ளேயோ அடைக்கவே முடியாது. உண்மையான கடவுளை அடைக்க முடியாது. உண்மையான கடவுள் என்பவர் மனிதனுடைய மந்திரத்துக்கோ, மாந்திரீகத்துக்கோ, சொல்லுக்கோ, வேற எந்த விதமான எமோஷனல் பிளாக்மெயிலுக்கோ கட்டுக்கு படாதவர். ஒரு கட்டுக்கு அடங்காதவர். சோ அவர்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும். உண்மையான கடவுள் என்பது எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவர். அதாவது சிலைகளே இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வியாபித்திருக்கக்கூடியவர். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்டவர் மட்டும்தான் உண்மையான கடவுள். இந்த கடவுள நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வேற எந்த விஷயத்திலும் அவர அடைக்க முடியாது. ஆனால் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இப்ப என்ன வொர்ஷிப் நடக்குது உலகத்துல? சிருஷ்டிகரா, சிருஷ்டியா அப்படின்றது தான். சிருஷ்டிகரா, சிருஷ்டியான்றது தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 2 விஷயம். எவ்வளவு மதங்கள் என்ன சொன்னாலும் கூட, ஆனால் வேதம் மட்டுமே விக்கிரக ஆராதனைக்கு எதிர்த்து நிக்குது. மற்ற எல்லா பரிசுத்த வேதம்னு சொல்லக்கூடிய மற்ற மதங்களுடைய வேத புத்தகங்கள் எல்லாமே விக்கிரகத்தை என்ன சொல்றது? அனுமதிக்குது. ஆனால் பரிசுத்த வேதம் மட்டுமே அதை எதிர்த்து நிக்குது. சரணா, அவள கூட்டிட்டு போ. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, தேவனுக்கு உருவம் இல்லை என்பதையும், சிருஷ்டிகரா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இந்த உலகம் இருக்குதுன்னு பார்க்கிறோம். எல்லா மதங்களும் சிருஷ்டியை வழிபடுவதற்கு உதவி செய்து. ஆனால் பைபிள் மட்டுமே, பரிசுத்த வேதம் மட்டுமே சிருஷ்டிகரை மாத்திரமே நாம் தொழ வேணும். அவர் மாத்திரமே ஆராதனைக்குரியவர்ன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதே மாரி முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருக்கு. நீங்க யாரா எடுத்தவங்க வாசிக்கலாம். ஓகே. எல்லாம் உள்ள இருக்கீங்களா? எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க போல. இருக்கீங்களா? என்னாச்சு? ஒருத்தங்களா காணாம போயிட்டு இருக்காங்க. நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா?
கண்டினியூ பண்ணவா? வெயிட் பண்ணலாமா? மரியா, நீங்க தான் வீடியோல இருக்கீங்க. உங்கள தான் நான் கேட்கணும். தெரியல. ஓகே. ஏன்னா இப்போ இவங்க எஸ்தர் ராணி சிஸ்டர் இருக்கீங்களா? அங்க மழை பெய்தானே? மழை பெய்தா? அதாவது ஓகே. ஓகே. சோ கன்டின்யூ பண்ணவா? இல்ல வெயிட் பண்ணுமா உள்ள வர வரைக்கும்? எல்லாம் இருக்கீங்களா? ஜூம்ல தான் ஒரு பிரச்சனை. இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாம சில நேரம் தனியா பேசுற மாரி இருக்கும். ஓகே. சோ ஜான்சி சிஸ்டர் இருக்கீங்களா? எஸ்தர் சிஸ்டர் இருக்கீங்களா? இருக்கேங்க மேம். நீங்க தனியா இருக்கீங்களா? கூட ஆட்கள் இருக்காங்களா? கூட ஆட்கள் இருக்கிறாங்க. ஆக்சுவலி எங்க டீம்ல உள்ள எல்லாருக்குமே ப்ராப்ளமா இருக்கு. என்னோடது மட்டும் தான் இப்ப ஆடியோ கேட்டுட்டு இருக்கு. ஓ! அப்படியா? சரி, சரி. ஓகே. சரி. எஸ்தர் சிஸ்டர் இருக்கீங்களா? ஓகே. முக்கியமான கிளாஸ் ஆச்சே. இது புரிஞ்சா தான் உங்களுக்கு மத்த கிளாஸஸ் புரியும். சோ என் இன்னொரு நெட்வொர்க் ப்ராப்ளம் அதனால கனெக்ட் பண்ண முடியல. ஓகே. எல்லாருக்குமே கட் ஆயிட்டு இருக்குது. சரி, சரி. என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாமா? இல்ல என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன பண்ணட்டும்க்கா? உங்க ஆடியோலயே நாங்க லிசன் பண்ணிட்டு தான் மேம் இருக்கோம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஆடியோ கேக்குது சொல்லுங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. எல்லாருமே லிசன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பேசுறத. ஓகே, ஓகே. குட். ஓகே. சோ அப்ப இங்க வந்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து பவுல் வந்து மென்ஷன் பண்றாங்க. என்ன எத குறிச்சு பண்றாங்க அப்படின்னா, விக்கிரக ஆராதனை குறிச்சு பண்றாங்க. சோ விக்கிரக ஆராதனை நம்ம சொல்லும்போது, நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யாத்திரையாகமத்துல 20ஆம் அதிகாரத்துல 4ல இருந்து 5 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஆண்டவருக்குன்னு ஒரு சாயலை உருவாக்கக் கூடாது. அவர தவிர்த்து வேற தேவன் நமக்கு இருக்கக்கூடாது. வேற சாயல் உருவாக்கக்கூடாது. இப்போ ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்றது நமக்கு அங்க தெரியாது. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலன் பவுல் மூலமா 1 கொரிந்தியர் 10:20ல பார்க்கிறோம். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. அப்ப யாரு இந்த விக்கிரக வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்கிறா? அதுக்கு பின்னாடி பேக்கிரவுண்ட்ல வேலை செய்றா அப்படின்னா, பேய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டீமன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, பேய்களோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க ஐக்கியமா இருக்க எனக்கு என்ன இல்ல, எனக்கு மனதில்ல. இத சொல்லாம என்னால இருக்க முடியல. என்னது எங்க சாமி பின்னாடி பிசாசு இருக்கா? அப்படின்னு அப்படி இது பண்ணாலும் ஒரு சத்தியத்த சொல்லி தான் ஆகணும். சத்தியத்த சொல்லி தான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல. சிலைகளுக்குள்ள பிசாசு இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிலைகளுக்குள்ள பிசாசுகளோ, பேய்களோ கிடையாது. அவைகளுக்கு பின்னாடி கிரியைகளை நடப்பிக்கிறது அதுதான். கிரியைகளை நடப்பி சில தான். வசனம் சொல்லுதுல, கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, கால் இருந்தும் நடக்காது, வாய் இருந்தும் பேசாது. அது அப்படியே தான் உட்கார்ந்திருக்கும். ஆனால் அவைகளுக்கு பின்னாடி என்னைக்காவது சிலை எங்கேயாவது நடந்து போயிருக்குது பார்த்தீங்களா? கோயில்ல கூட சொல்றேன். ஏன்னா அதுக்குள்ள இல்ல அது. அதுக்கு வெளியில இருந்து வேலை செய்யும். பின்னாடி இருந்தா வேலை செய்யும். பேதுருக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சான். தாவீதுக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சான். அதுபோல பின்னாடி இருந்து வேலை செய்யறது தான் பேய்களுடைய, பிசாசுகளுடைய, விழுந்து போன தேவ தூதர்களுடைய வேலை. அப்போ இந்த சிலைகளுக்கு பின்னாடி அல்லது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னா, விழுந்து போன தேவ தூதர்கள் கூட்டம். யார் அவங்க? ஆராதனையை விரும்புகிற தேவ தூதர்கள் கூட்டம். ஆராதனை தேவனுக்கு மாத்திரமே செலுத்தப்பட வேண்டிய ஆராதனையை தனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க சண்டை போடுறதுனால தான் மேல இருந்து அவங்க விழுந்தாங்க. அப்படித்தானே? அவைகள் இன்றைக்கும் எங்கெல்லாம் மனிதன் கடவுள் என்று சொல்லி நிறுத்துற எல்லா விஷயத்திலுமே இங்க ஒரு மவுஸ் இருக்கு. இந்த மவுஸ நான் ஒரு 3 நாளைக்கு கடவுள் நெனச்சு நான் இத வணங்க ஆரம்பிச்சேன்னா, இதுல ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்டின்னா,
கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை எந்த பொருளுக்கும், எந்த விஷயத்துக்கு நீங்க குடுத்தாலும், அதை விரும்புகிறவைகள் அதுக்கு பின்னாடி வந்து நிக்கும். கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இது நீங்க வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல 17, 18 பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்த நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கும். பார்க்கலாம். ஆ சவுண்ட் மட்டும் கேட்கிறவங்க வேதத்த சொல்லும்பொழுது நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா புரியும். ஆ உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல 17 அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. இப்ப நம்ம 2 பேர் தான் இருக்கிறோமா? ஓகே. ம். ஓகே. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. தங்கள் அறியாதவைகளும், தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புதிய தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். இது வேதத்துல நமக்கு உபாகமத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடா இருக்குது. புது புது வினோதமாய் உருவான கடவுள்கள், நூதனமாய் தோன்றிய தெய்வங்கள், இவைகளை குறிச்சு நம்ம இங்க பார்க்கிறோம். சோ இது எல்லாமே என்னன்னா, ஆராதனையை விரும்பக்கூடிய தேவதூதர்களுடைய கிரியைகளுக்கு கிரியைகளினால உண்டாக்குற விஷயங்களா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப பிசாசனுடைய பிள்ளையாக அவனுடைய ஆவிக்குரிய நிலை மாறுது. தேவனுடைய பிள்ளையா இருந்த அவன் பிசாசனுடைய பிள்ளையாக மாறி, பிசாசனுடைய கண்ணுக்கு தெரியாத பிசாசனுடைய கண்ட்ரோல்ல மனிதன் இருக்கிறான். மனதில் குருடாகப்பட்டவளா இருக்கான். அதனால தான் நீங்க எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. சத்தியத்த சொன்னாலும் புரியாது. கோவப்படுறது, எரிச்சல் படுறதுன்னு அவங்க கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிறவர்களா இருக்குது. அதனால தான் நம்ம அதிக ஜெபத்தோடு கூட, ஆவிக்குரிய பலத்தோடு கூட இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம சண்டை போடுறது பவுல் சொல்ற மாரி மாம்சத்தோடும், ரத்தத்தோடும் இல்ல. கண்ணுக்கு தெரியாதவைகளா இருக்கக்கூடிய இவைகளுக்கு எதிராக நம்ம போராடுறோம். இவைகள் மனிதன் என்ன பண்ணுது? மெய்யான தெய்வத்தை கண்டு கொள்ளக் கூடாதபடிக்கு இல்லையா? மெய்யான தெய்வத்தை கண்டு கொள்ளக் கூடாதபடிக்கு என்ன பண்ணுது? கடவுள் அல்லாதவைகளை கடவுளாக வணங்கும்படிக்கு காரியங்களை நடத்துது. அதுக்கு நேராய் மனிதனை நடத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ பிசாசனுடைய பிடியில, அவனுடைய வழிநடத்துல பண்ற ஒரு மனிதனால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மனதுல சமாதானம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. மன ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா மனிதனுக்கு வர ஆரம்பிக்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய மனசும், மாம்சமும் விரும்பின விஷயத்தை செய்கிறான். மனிதனுடைய மாம்சமும், மனதும் விரும்பின விஷயங்களை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அதுக்கு நடத்துறது யாரு? அவனுக்குள்ள இருக்கிற பிசாசாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்குள்ள 2000 பிசாசுகள் இருந்ததை நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த மனிதனுடைய சரீரம் என்பது பிசாசுக்கு எவ்வளவு உகந்த ஒரு வீடாக இருக்கு. ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வீடாக இருக்கு. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வீடாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ மனிதனை எந்த அளவுக்கு இவைகள் வந்து விரும்புது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க வந்து ஆஹ் ஆதியாகமத்துல 4ஆம் அதிகாரத்துல காயினுடைய காரியங்களை குறிச்சு பார்க்கும்பொழுது, காயின் பலி செலுத்தாம வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரியான காய்கறிகளை கொண்டு வந்து ரத்தம் இல்லாத உனக்கு வந்து கொடுக்கும் பொழுது ஆண்டவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப ஏற்றுக்கொள்ள முடியாதப்போ சொன்ன, நீ நன்மை செய்திருக்க, உன்னை வந்து நீ என்ன பண்ற? நீ நன்மை செய்யாம உனக்கு நீ ஏன் நன்மை இந்த காரியத்தை குறிச்சு நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஆனா அங்க அங்க சொல்லும் போது இருக்கும். நான் உங்களுக்கு சீக்கிரம் அதை வாசிக்கிறேன். ஆதியாகமத்துல 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம்னு நினைக்கிறேன். நான் வாசிக்கிறேன். ஓகே. 7ஆம் வசனத்துல நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். அதாவது ஆஹ் இந்த பாவ பிரச்சனையை நீ சரி செய்யல, தேவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த பாவ பிரச்சனையை நீ சரி செய்யல அப்படின்னா அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும். பிசாசனுடைய ஆசை உன் சரீரத்தின் மேல ஆசையா இருக்கும். ஏன்னா இந்த உலகம் விழுந்து போன தேவ தூதர்களுக்கான இடம் கிடையாது. இது மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. தொட்டா நம்ம வந்து எந்த பொருளுமே பார்த்தாலாம் ஒண்ணும் நமக்கு டேஸ்ட் தெரியாது. சாப்பிட்டு பார்க்கணும், பழகி பார்க்கணும், தொட்டு பார்க்கணும். எல்லாமே வந்து பிசிக்கல் வேர்ல்டு. இது வந்து ஒரு பிசிக்கல் வேர்ல்டு. எதுவுமே உணராம தொடாம எதுவுமே தெரியாது. பிரியாணி பார்த்துக்கிட்டே இருந்தா வயிறு ஃபுல்லாயிராது. சாப்பிட்டாதான் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி பிசிக்கல் வேர்ல்டு. ஆனால் தூதர்களும் வந்து தே ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங். அவங்களுக்கு சரீரம் கிடையாது. ஆனால் சரீரத்தை வந்து ஒரு உருவத்தை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் பிடுங்கிட்டார் ஆல்ரெடி. அப்போ அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு இல்லாதனாலதான் அவங்களால விரும்பின உருவங்களை எடுக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இருக்கிற மனிதன் மூலமாக தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுறாங்க. சோ மனிதனுக்குள்ளாக புகுந்தா மட்டும்தான் அவர் இந்த உலகத்துல வசிக்க முடியும். அதனாலதான் ஒரு மனிதனுக்குள்ள 2000 பிசாசுகள் இருந்ததை மார்க்குல 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப மனிதனுடைய சரீரம் என்பது பிசாசுகளுக்கு வீடாக இருக்குது.
அப்போ அப்போ எவ்வளவு ஒரு ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆவி கிரியை செய்யும்போது அவனால மன ரீதியாக எப்படி சமாதானமா இருக்க முடியும்? இப்போ விக்கிரக கட்டுகளுக்குள்ளாக, அதாவது கடவுள் அல்லாதவர்களை கடவுள் என்று வணங்குகிறவர்களுக்குள்ளாக எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும்னு பார்க்கலாம். அவங்களோட நம்ம போராடவே கூடாது. அவங்களுக்காக பரிதபித்து ஜெபிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அவங்க கூட நம்ம சண்டை போடவோ, அவங்க கூட போராட வேண்டிய இடத்துல அவர்கள் கிடையாது. அவர்களுக்காக நம்ம பரிந்து பேசி ஜெபிக்கிற இடத்துல, அவர்களை பிடித்திருக்கிற பலவானை மேற்கொள்ளக்கூடிய இடத்துல ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். அதனாலதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குதுன்றத நம்ம கத்துக்கிறவங்களா இருக்கணும். மன ரீதியா பிரச்சனை இருந்துச்சுன்னா, அடுத்து என்ன நடக்கும்னா, சரீர பிரகாரமான பிரச்சனைகள் நடக்கும். இல்லையா? சரீர பிரகாரமான பிரச்சனை நடக்கும். நீங்க 1 வாரம் தூங்கல, ஒரு 2 நாள் தூங்குனாலே ஒரு மாரி ஆயிரும். 1 வாரம் தூங்கலன்னா இன்னும் கஷ்டமா இருக்கும். கன்டினியூஸா தூக்கமே சரியா இல்ல. ஏதோ ஒண்ணு மிதிக்கிற மாரி இருக்கு. கனவுல வருது, கெட்ட கனவுகள் வருது, பயந்து எந்திரிக்கிறீங்க, ஒரு ஆங்ஸைட்டியா இருக்கு, லைட் இல்லாம தூங்க முடியாது. இன்னுமே நெறைய பேரு ஒரு காமெடி நடந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பழைய நண்பர்களை சந்திக்கும்படி போனாங்க. 25 வருஷ நட்பு. எல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், காலேஜ் படிச்சவங்க. எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அப்புறம் வெளிய போறாங்க. போனோனே என்னுடைய ஹஸ்பண்டோட ரூம்ல அவரோட ஃப்ரெண்ட் நல்ல ஒரு ஜக்கி வாசுதேவுடைய ஜக்கி இருக்கார் இல்லையா? அவருடைய ஒரு பெரிய ஒரு பக்தன். அந்த இதுக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போறவர். மம்மி மல்சும் பண்ணிக்கிட்டு இருக்கானே. நான் தச்சோ. ம். இது கொத்தச்சோ. ம். சோ அப்போ அவரு இவங்க போய் நைட் லைட் ஆஃப் பண்ண போறப்ப, "டேய் லைட் ஆஃப் பண்ணாதடா. எனக்கு லைட் போட்டா தான்டா தூக்கம் வரும்" அப்படின்னு. "டேய் நீ எல்லாம் ஒரு ஆளு. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற. லைட் போட்டா தான் தூக்கம் வரும்ன்ற என்னடா?" அப்படின்னா, "இல்லடா எனக்கு அப்பத்துல இருந்தே அப்படித்தான்டா. அது ஒரு மாதிரி இருக்கும். ஆங்ஸைட்டியா இருக்கும். ஆங்ஷியஸா இருக்கும். அது போடணும்." இதுதான். இதுதான். எவ்வளவு தைரியமா அப்படி எதிர்த்து நம்மள வந்து கிறிஸ்தவங்க அப்படி இப்படி சொல்லி போராடுறவங்களா இருந்தாலுக்குள்ள தனக்கு தானே போராடி கொண்டிருக்கிறவர்கள் தான் தேவனை அறியாத ஜனங்கள். அத வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஊழியக்காரர்களா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஊழியத்துக்கு போகும்போது அவங்களோட வாக்குவாதம் பண்ணவோ, அவங்களோட சண்டை போடுறதுக்கோ, இல்ல இப்படி இல்ல, அப்படி இல்லன்னு சொல்றவோ எந்த விஷயத்தையுமே பண்ணக்கூடாது. அவங்கள கட்டி இருக்கக்கூடிய பலவானை மேற்கொள்ளக்கூடிய பலமுள்ளவர்களாக நீங்க நிக்கிறது அங்க மேட்டரே. சோ அப்போ மனரீதியான பிரச்சனை வரும்பொழுது கண்டிப்பா சரீர பிரகாரமான பிரச்சனை வரும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 4ல இருந்து 8 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, பல பேர் பல பேர் அநேகருக்குள்ள பிசாசுகள் இருந்துச்சு. அநேகர் சப்பாணிகளா இருந்தாங்க. அநேகருக்குள்ள என்ன இருந்துச்சு, இந்த பேரலைஸ்டா இருந்தாங்க. கம்ப்ளீட் பேரலைஸ்டா இருந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பிலிப்பு என்கிற ஒரு இவாஞ்சலிஸ்ட் போறாரு. இவாஞ்சலிஸ்ட் போய் அந்த இடத்துல இயேசு எப்படி கிறிஸ்துவாக வந்திருக்கிறார் என்பதை குறித்து சொல்லும் பொழுது, அவ்வளவு பேரும் அங்க அந்த பிசாசுகளிலிருந்து விடுதலையாகி, அந்த பட்டணமே சந்தோஷப்பட்டுச்சுன்னு இருக்கும். நீங்க நேரம் எடுக்கிறப்ப இத வாசிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ல இருந்து 8. வாசினா ஒரு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாச்சு. அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத பிசாசுகளினால கட்டப்பட்ட ஜனங்கள், அதனால வியாதிப்பட்டவர்கள் அநேகர். சரீரப்பிரகாரமான வியாதி என்பது நம்ம சரீரம் இருக்கிற வரைக்கும் வரதான் செய்யும். ஆனால், அதை தாண்டி அவைகளுக்கு காரணமாக அநேக காரியங்கள் பிசாசுகளாகவே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாரி பார்க்கும்போது, சரீரப்பிரகாரமான பிரச்சனை வந்து என்ன ஆகும்? பெயர் தெரியாத வியாதிகள், பேர் தெரியாத பிரச்சனைகள், திடீர்னு வரக்கூடிய விஷயங்கள், மருந்தில்லாதவைகள், இது எல்லாமே பிசாசினுடைய காரியங்களாகவே நம்ம இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாரி சரீரப்பிரகான பிரச்சனை வந்துச்சுன்னா, நான் கியூர் இல்லாத டிசீஸ் இருக்கிறனால மரணம் மரணம் என்பது அவனுடைய வாழ்க்கையில நேரிடக்கூடிய விஷயமா இருக்கும். மரணம் என்பது கூட எப்படி அப்டின்னா, பூமியில வாழும்போதே நரகத்தினுடைய பின்னணியோடு வாழ்றது. இப்ப நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, பூமியில வந்து பல கஷ்டங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். அது இது இருந்தாலும் கூட, சமாதானம் என்கிற ஒரு தேவனுடைய பின்னணி, பரலோக ராஜ்யம் நம்மளுடைய பின்னணியாக பேக்கிரவுண்டா இருக்கிறனால, எந்த சூழ்நிலையிலும் நமக்கு சமாதானமா இருக்க முடியும். அத ரெஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஜெபத்துல போய் உட்கார்ந்தோம்னா, எல்லாமே அப்டியே ஒரு நிமிஷத்துல இப்டி ஆயிரும். அப்படி பூமியிலேயே நம்ம பரலோகத்த அனுபவிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி பூமியிலேயே பின்னாடி போய் அடைய வேண்டிய நரகத்தினுடைய பின்னணியோடு அவர்கள் வாழ்வாங்க. நரகத்தினுடைய வாழ்க்கை பூமியிலே வாழ்வாங்க. அதுதான் அவங்களுடைய பிரச்சனையாக இருக்கும். அப்ப தேவனை விட்டு பிரிந்த மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, பிசாசனுடைய பிள்ளையாக இருக்கிறான். புரியுதுங்களா? அப்புறம் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவனாக நடத்தப்படுகிறான். மனரீதியான பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறான். சரீர பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறான். பின்பு மரணத்தை நோக்கி அவன் அடையறான். மரணம் கூட பல மதங்கள் என்ன சொல்லுது? மறுபிறப்புன்னு ஒண்ணு இருக்கு. மறுபிறப்புன்னு இருக்கு. ஜென்மங்கள் இருக்குது அப்படின்னு. வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல. வாசிக்கலாமா? எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்றையும் ஒரே தரம் மரிப்பதும், பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்ப ஒரு ஒரு டைம் மறிச்சிட்டோம் அப்படின்னா, நியாய தீர்ப்பு நமக்கு காத்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? இப்ப நியாய தீர்ப்பு நமக்கு காத்திருக்கு. நீங்க லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 19ல இருந்து 31 வரைக்கும் மல்சம் பண்ற ஈசாயா? ம். சோ அப்போ
அப்போ வந்து என்ன நம்ம வந்து லூக்கா 16ல பாக்குறோம்னா, ஐஸ்வர்யவானை குறித்தும் லாசரை குறித்து பாக்குறோம். அப்போ பணக்காரங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க, ஏழையா இருக்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பணக்காரனோ ஏழையோ மரித்த பின்பு நியாயத்தீர்ப்பு என்பது உண்டு அப்படின்றத குறிச்சுதான் நம்ம வந்து லூக்கா 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். சோ அது போல மனிதன் ஒரு முறை மறிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு நியாயத்தீர்ப்பு என்பது நியமிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அந்த நியாயத்தீர்ப்பு, அதாவது நியாயத்தீர்ப்பினுடைய அளவுகோல் எது? ஒரு மனிதன் எப்படி நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் நியாயந்தீர்க்கப்படுறான் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு மனுஷன் நரகத்திலிருந்து நரகத்துக்கு போறான்னா எதனால போறான் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்படித்தானே? அப்போ நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நல்லவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னா ஒருத்தரும் போ முடியாது. அப்படித்தானே? எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாகி ரோமர் 3:23ல எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி நம்ம எல்லாருமே பாவிகள் தான் ஆண்டவருடைய பார்வையில. அப்போ என்ன பண்ண முடியாது? யாருமே பரலோகத்துக்கு போ முடியாது. அப்ப கெட்டவங்க எல்லாம் நரகத்துக்கு போணும்னா எல்லாரும் சேர்ந்து தான் போய் ஆகணும். வேற ஆப்ஷன் கிடையாது. அப்படித்தானே? ஆனால் பரலோகத்துக்குரிய அளவுகோல் எது அப்படின்னா, 1 யோவான் வாசிக்கலாம். 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்த நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு புரியுதா? அப்போ இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜீவனை உடையவர்கள், இட்டர்னல் லைஃபை உடையவர்களா இருக்கிறாங்க. குமாரனை குமாரனை இல்லாதவர்கள் எப்படி? தேவனுடைய குமாரன் இல்லாதவர்கள் ஜீவனற்றவர்கள். அதாவது நரகத்துக்கு ஏதுவான நித்திய மரணத்துக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறாங்க. இது ஒண்ணு மட்டும் தான் மனிதனுக்கான நியாயத்தீர்ப்புக்கான அளவுகோல். இயேசு கிறிஸ்துவை உடையவனா இருக்கிறியா இல்லையான்றதுதான் மேட்டர். இந்த அளவுகோலை தவிர்த்து நீ பாவியா இருக்கிறியா, அது செஞ்சிருக்கியா, இது செஞ்சிருக்கியா, இதெல்லாம் வந்து அடுத்த காரியங்கள் தானே தவிர, இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறியா இல்லையான்றதுதான் இங்க நம்ம பார்க்கக்கூடிய அளவுகோலா இருக்கு. இப்போ தேவனுடைய பிடியிலிருந்து தேவனுடைய அந்த என்ன சொல்றது? தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை விட்டுட்டு, தேவனை விட்டு பிரிந்து இருக்கிற மனிதன், பிசாசனுடைய பல விதமான 6 விதமான சைக்கிள்குள்ள தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கான். அப்போ மரணம் என்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இப்ப அவன் மேல இருக்கிற பிசாசு அவனோடு கூட நரகத்துக்கு போயிருமா? அவனோட அது நரகத்துக்கு போகாது. அவனுக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளைக்கு, அவனுடைய பிள்ளைக்கு, அவனுடைய பிள்ளைக்கு. ஏன்னா பிசாசுகளை பொறுத்தவரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு வனாந்தரத்துல போய் அதுங்களுக்கு இளைப்பாறுதல் தேட முடியாது. பிசாசுகளை பொறுத்தவரைக்கும் எல்லா மனிதர்களும் மனிதர்கள் தான். அதுக்கு எல்லாருமே வீடுதான். அப்ப இவனுக்கு அப்புறம் இவனோட பிள்ளைக்கு போகும். வேற ஒரு இடத்த மாத்தலாம்லாம் போகாது. இவனுக்கு அப்புறம் இவனோட பிள்ளை தலைமுறைக்கும் போயிட்டே இருக்கு. அதனாலதான் வந்து ஆ என் அம்மா வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு புத்த மதத்துல இருந்தாங்க அப்படின்னா, எனக்கு ஏன் நான் எங்க அம்மா இருந்தாங்கன்னு கூட கேள்வி இல்லாம நானும் புத்த மதத்திலே இருப்பேன். ஏன்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அம்மா பண்ணாங்க. அம்மா பண்ண எல்லா விஷயத்தையும் நம்ம பண்றோமான்னா, பண்ண மாட்டோம். ஆனா இத மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ ஏதோ ஒண்ணு இத கடத்திக்கிட்டே வருது. இதே ஒண்ணு ஒரு ஜெனரேஷனுக்கு நம்மள அறியாமலே கொண்டு போகுது அப்படின்றத பார்க்கிறோம். இத வந்து நிறுத்துறதுக்கு மனிதனுக்கு பலன் கிடையாது. மனிதனுக்கு பலன் கிடையாது. அதனாலதான் வந்து மத்தேயு 27:25ல தேவ தூதர்களுக்காக உருவாக்கப்பட்ட நரகம். நரகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு ஒரு நம்மளுடைய லைஃப்ல சொல்லணும்னா ஒரு ஜெயில் மாதிரி. இந்த ஜெயில்ல வந்து மனிதர்களை அடைப்பதற்காக அல்ல, விழுந்து போன தேவதூதர்கள் கூட்டத்தை அழிப்பதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு பிசாசெல்லாம் தலையா கிடையாது. அதெல்லாம் அவன் ஹெட்டவும் கிடையாது. அவன அடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம் அது. ஆனா ஏன் மக்கள் போறாங்க? அது தேவதூதர்களுக்கு விழுந்து போனவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதானே. அப்ப மக்கள் ஏன் போறாங்கன்னா, மக்கள் உயிரோடு இருக்கிறபோது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அறியாதபடிக்கு, இந்த கட்டுகளிலிருந்து 6 நிலை அவல நிலையிலிருந்து மனிதனுடைய சைக்கிள்ல இருந்து மீட்டெடுக்கப்படாமல் தன்னுடைய வாழ்நாளை வீணாக்கி, இயேசுவை வேணாம் அப்படின்னு சொல்லி, குமாரனை வேணாம், இயேசுவை வேணான்னு சொல்லி வெறுத்தது நிமித்தமாக எங்க போறாங்க? பிசாசை கடவுளாக வணங்கி எங்க போறாங்க? அவன எங்க அடைகிறானோ, பங்கடைகிறானோ அதே இடத்துல அவங்களும் பங்கடைறாங்க. மனிதனை கடவுள் ஒரு நாளும் நரகத்துக்கு அனுப்புறதில்லை. மனிதன் கடவுளை வேணான்னு சொல்லி பரலோகத்தை வேணாம்னு சொல்லி நரகத்தை மனிதன் தேர்ந்தெடுக்கிறான். கடவுள் ஒரு நாளும் ஒரு மனுஷனை நரகத்துக்கு அனுப்புகிறவர் அல்ல. ஆனால் நரகம் என்பது விழுந்து போன தேவ தூதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடமாக இருக்கிறது. அப்போ எந்த ஒரு மனுஷனுடைய முயற்சியும் இந்த 6 நிலையிலிருந்து மனிதனை காப்பாத்த முடியாது. சரியா? ஆனா மனிதன் முயற்சி எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான் அப்படின்னா, மதங்கள் முதல் அவன் ட்ரை பண்றது ரிலிஜியன். ஏதோ ஒரு மதத்தை இறுக பிடிச்சுக்கிட்டோம்னா, ஏதோ ஒரு மதத்தை இறுக பிடிச்சு, அது சொல்றபடி எல்லாம் செஞ்சு, அதனுடைய பரிகாரங்களை, அதனுடைய விஷயங்கள்லாம் செஞ்சு ஃபாலோ பண்ணோம்னா, ஒருவேளை நமக்கு
முக்தி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2வது பாத்தீங்கன்னா, பிலாசபிக்கலான தாட். நீங்கள Facebookல, WhatsAppலாம் பாத்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப ஞானமா இருக்கிற விஷயங்கள ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே வந்து பிலாசபிக்கலான ஒரு தாட். பிலாசபிக்கலான தாட். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்க யாரும் வாசிக்க மாட்டீங்கன்னா, நானே வாசிக்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரொம்ப முக்கியமான வசனங்கள் இதெல்லாம். நீங்க ரொம்ப ஊழியத்துல ரொம்ப வச்சிக்க வேண்டிய விஷயங்கள். லௌகீக ஞானத்தினாலும், மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும், உலக வழிபாடுகளையும் பற்றினது அல்லாமல், கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டால் ஒழிய, ஞானத்தினாலோ, உலக வழிபாடுகளினால இருக்கக்கூடிய மாயமான தந்திரத்தினாலேயோ, ஆம் மனுஷனுடைய பாரம்பரியமான விஷயங்களினாலோ, நியாயத்தினாலேயோ, உலகத்தினுடைய வழிபாடுகளை பின்பற்றினாலேயோ விடுதலை அடைய முடியாது. ஓகேவா? 3வதா மனுஷன் எடுக்கிற விஷயம் வந்து நற்கிரியைகள். அதாவது பேட் கர்மாவ வந்து கம்மி பண்ணணும். குட் கர்மாவ இன்கிரீஸ் பண்ணணும். நல்ல விஷயங்கள், நீ நல்லவனா இருந்தா நல்லது நடக்கும்டா போடா அப்படி சொல்றாங்கல்ல. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்னு. அது அப்படி இல்ல. ஒருவேளை அப்படி இருக்கலாம். நல்லது செஞ்சா நல்லது நடக்கலாம். ஆனால் ரட்சிப்புக்கு ஏதுவான நல்ல விஷயத்தை நம்மளால செய்ய முடியாது. ஏசாயா 64:6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய நற்கிரியைகள் எல்லாமே எப்படி இருக்காம்? நம்மளுடைய சுயநீதி எல்லாமே எப்படி இருக்காம்? அழுக்கான கந்தையை போல இருக்காம். மனிதன் செய்கிற நியாயங்கள் எப்படி இருக்கு? அழுக்கான கந்தையை போல இருக்கு. அந்த அழுக்கான கந்தையில நீ இப்ப அழுக்கா இருக்கிற, நீ சேத்துல விழுந்திருக்கிற, நீ கையில பிரியாணி வச்சிருக்க, ஒருத்தவங்ககிட்ட குடுக்குற, என்ன பண்ற? யாருமே வாங்க முடியாது. உண்மையிலேயே நம்மோட ஆவிக்குரிய நிலை என்பது அழுக்கான கிழிந்து போன கந்தையை உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களைப் போல இருக்கிறோம் நம்ம. ஆனா, ஆவிக்குரிய ரீதியில வந்து அது மனிதனுக்கு கண்கள்ல தெரியாதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, மல்சும் மல்சும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, வெளியில பார்க்கும்போது நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய கண்கள்ல மட்டும் தான் அழுக்கான கந்தையா உடுத்திட்டு இருக்கிறவனா இருக்கும். சோ, அப்போ கடவுள் வந்து மனிதனுடைய சரீர பிரகாரமான விஷயத்தை அல்ல, ஆவிக்குரிய விஷயத்தை தான் பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால நற்கிரியைகளினாலோ, மதத்தினாலோ அல்லது வந்து நீங்கள் வந்து தத்துவங்களை பின்பற்றி வாழ்கிற நபராக இருந்தாலோ என்ன பண்ண முடியாது? வெளியே விடுதலை அடையவே முடியாது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ, அதனால தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வழி, ஒரே வழி. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வழியாகிய இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ரட்சிப்பு என்ற ஒரு விஷயத்துக்குள்ள அடைய முடியும். இப்ப நான் உங்கள பார்த்து இந்த மம்மி 마스um 바람 어떤 거 중요한 거? 주황색 색깔처럼 이거 젤리 없어? 이따가 줄게. சோ இப்ப நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்னா, இந்த இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு பார்க்கிறோம். இயேசுனா யாரு? இயேசுனா என்ன அர்த்தம்? கிறிஸ்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். இயேசு என்பதற்கு ரட்சகர்னு அர்த்தம். கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகிக்கப்பட்டவர்னு அர்த்தம். அபிஷேகம்னா என்ன? எதுக்கு அபிஷேகம் பண்றாங்க? பழைய ஏற்பாட்டுல 3 பேருக்கு அபிஷேகம் குடுத்தாங்க. யார் யாருக்கு குடுத்தாங்க அப்படின்னா, ராஜாக்களுக்கு ஒருத்தர் ராஜாவா ஆவறாருன்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. தீர்க்கதரிசி ஆவறாருன்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. பிரதான ஆசாரியார் ஆவறாருன்னா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. 3 பேருக்கு வந்து அபிஷேகம் குடுத்தாங்க. 3 பேருமே 3 வேலைகள். அந்த வேலையை செய்வதற்கான அங்கீகாரம். இப்ப இயேசு எதற்கு அபிஷேகிக்கப்பட்டாருன்னா, நமக்கு இருக்கக்கூடிய 3 பிரச்சனை. தேவனை விட்டு பிரிந்த பொழுது நமக்கு என்னது? பிரிவினை. செப்பரேஷன் ஃப்ரம் காட். தேவனை விட்டு பிரிஞ்சோம் இல்லையா? அந்த பிரிவினையை சரி செய்வதற்கு தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகம். பாவ பிரச்சனை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால தன்னுடைய சொந்த சரீரத்தின் மூலமாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக மரணம் என்கிற ஒரு காரியத்தை செலுத்தி தன் சரீரத்தில் எடுத்து நம்மளை முற்றிலுமாய் விலக்கின பிரதான ஆசாரியருடைய அபிஷேகம். ராஜாக்கள் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரிகள் இடத்துல காப்பாத்திருவாங்க தன் சொந்த ஜனங்களை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத பிசாசின் இடத்துல இருந்து, சாத்தான் என்கிறவன் இடத்துல இருந்து ராஜாவாகிய மனிதர்களால காப்பாற்ற முடியாது. அது நிமித்தமே ராஜாதி ராஜாவாகிய அபிஷேகத்தோடு இயேசு கிறிஸ்து வர்றார். அப்ப இந்த 3 அபிஷேகம். இயேசு ஏன் உண்மையான ராஜானா, ஏன் உண்மையான்னு சொல்லி போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த உலகத்திலிருந்து அனைத்து ராஜாக்களும், தீர்க்கதரிசிகளும், பிரதான ஆசாரியர்களும் வந்து வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமானவர்களே தானே தவிர, அவர்கள் உண்மையானவர்கள் கிடையாது. நிழலாட்டமானவர்கள். பழைய ஏற்பாட்டுல 3 நபர்களை தொடர்ந்து பார்க்கலாம். ராஜாவை பார்க்கலாம், தீர்க்கதரிசியை பார்க்கலாம், பிரதான ஆசாரியர்களை பார்க்கலாம். ஏன் அது திரும்ப திரும்ப வருதுன்னா, 3மே நிழலாட்டம். வரப்போகிறவர்களுக்கு நிழலாட்டமா இருக்குது. சோ அதனாலதான் இயேசு கிறிஸ்து உண்மையான ராஜாவா இருக்கிறார். அது வந்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கான், ஏனெனில் பிசாசு அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். இங்கதான் இருக்கு, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து எதற்கு இந்த உலகத்துக்கு வந்தாராம்? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவே வந்தார். சோ பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கவே வந்தார். இயேசு கிறிஸ்து சும்மா வரல, ஏதோ அற்புதம் அடையாளங்களை செஞ்சுட்டு நான் தான் கடவுள்னு காட்டுறதுக்காகவே வரல. இயேசு கிறிஸ்து பிசாசு, நமக்கு எதிரடையா இருக்கிறவன் யார்? மனிதர்களுக்கும் மக்களுக்கும் எதிரடையா இருக்கிறவன் பிசாசு. அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே வந்தார். அதே போல ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தில் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க வந்தார். மார்க் 10:45 பாக்குறோம். மார்க் 10:45 என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஆஹ் வாசிக்கலாம். மார்க் 10:45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? சரீரத்தை உடையவராக எதற்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னா, எதுக்கு வராரு அப்படின்னு சொன்னா, மீட்கும் பொருளாக வருகிறார். பலி செலுத்தப்படும் பொழுது பாவம் செய்தவனையும் அந்த அந்த பலியாக கொடுக்க வேண்டிய ஆட்டையும் கொண்டு வருவாங்க. அப்ப இந்த பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மனிதனையும் அந்த ஆட்டையை வச்சு இப்படி கை வைப்பார். அதாவது கையை வச்சு என்ன பண்ண, இந்த மனிதனுக்குள்ள இருக்கிற பாவத்தை இந்த ஒண்ணும் தெரியாத ஆட்டின் மேலையும் இந்த ஆட்டுக்குள்ள இருக்கிற அந்த இன்னசென்சியை அந்த இதோ இந்த மனிதன் மேல வைக்கிறேன்னு சொல்லி கிராஸா கையை மாத்தினதுக்கு அப்புறம் இந்த ஆடு கொண்டு போய் பலியிடப்பட்டு ரத்தம் சிந்தப்படும். சோ இதுதான் முறைமையா இருக்கு. அதனால உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ நீங்களும் இயேசு கிறிஸ்து நிக்கிறீங்க, நானும் இயேசு கிறிஸ்து நிக்கிறேன். இப்படி அவருடைய இன்னசென்சி, நீதி நமக்குள்ளாக புகுத்தப்பட்ட நம்மளுடைய பாவம் அவர் மேல் வைக்கப்பட்டதுனால அவர் நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்த வேண்டிய என்ன பண்ணாரு? நமக்காக ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு பலிப்பொருளாக அவர் வருகிறார். மீட்கும் பொருளாக அவர் வந்திருக்கிறது பாக்குறோம். உண்மையான தீர்க்கதரிசி இங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர்தான் வழி. பிதாவினிடத்துல அவர் தவிர யாரும் போக முடியாது. அவரால் அன்றி வேறொருவால பிதாவினிடத்துல போக முடியாது அப்படின்றத பாக்குறோம். அப்போ ஏசு என்பது அவருடைய பெயர், ரட்சகர். கிறிஸ்து என்பது அவர் செய்ய வந்த வேலையாக இருக்கிறது. 3 வேலைகளை. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு ராஜாவாகவும், பாவத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு அவர் பிரதான ஆசாரியராகவும், வழி தெரியாது அலைந்து தெரிகிற மதங்களையும் என்ன சொல்றது, இந்த வழிபாடு முறைகளையும் தத்துவங்களையும் நற்கிரியைகளையும் வச்சு கடவுளை அடைய வேண்டும் என்கிற மனிதனுக்கு வழியாக வந்தவர், ஒரே தீர்வாக வந்தவர். எல்லா காரியங்களுக்கும் எப்படி வருகிறார் அப்படின்னு சொன்னாக்கா, பரிகார பலியாக வந்திருக்கிறார். அவர் தான் இந்த தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகத்தை உடையவர். இந்த சத்தியத்தை யாரு ஒழுங்கா தெரிஞ்சுக்கிறாங்களோ, யாரு விசுவாசிக்கிறாங்களோ, பாவ பிரச்சனையா இருந்தாலும் மேற்கொள்ளுவாங்க, பிசாசு பிரச்சனையா இருந்தாலும் மேற்கொள்ளுவாங்க, வழி தெரியாமல் போனாலும் கூட திரும்ப வருவதற்கான வழி அறிந்தவர்களாக இருப்பாங்க. இவங்க தான் கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க சபையில நிலைக்க முடியும். இல்லைன்னா கிருபையினுடைய உபதேசத்தை பேசிக்கிட்டு இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க, அப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க, 3 நாள் உபவாசம் போட்டீங்கன்னா இப்படி இருப்பீங்க, இந்த மாதிரி பரிகாரங்களினால எப்படி இந்துக்களும் மற்ற மதத்தினரும் பரிகாரங்களை செஞ்சு சந்தோஷப்படுத்திக்கிறாங்களோ, அதாவது எப்படின்னா, இந்துக்களை பாத்தீங்கன்னா ரொம்ப வல்னரபிளான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பூனை குறுக்கிட வந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில பலவீனமானவர்களா இருக்கிறாங்கன்னா, ஒரு பூனை குறுக்கில் வந்தாலும் பயம். ஒரு வாஸ்து மாத்தி வாசலை வச்சுட்டாலும் பயம், ஏதோ நடந்துருமோன்னு. வெள்ளை புடவை கட்டிட்டு வந்தா பாத்தீங்கன்னா பயம். எல்லாமே பயம். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வல்னரபிளான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறாங்க. என்ன வேணாலும் நடந்துரும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எது வேணாலும் நடந்துரும் அப்படின்னு இருக்கிறாங்க. போனா திரும்பி வருவோமான்னு தெரியாது. ஆனா எப்படி இருப்பாங்க? அப்படித்தானே? ஆவிக்குரிய வல்னரபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். சோ நம்மளும் கூட ஜோம் பண்ணாம திடீர்னு அவசரத்துல வீட்டு வெளியே போகும்போது ஜோம் பண்ணா, இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது. உங்களுக்கும் இந்துக்களுக்கும் வித்தியாசம் கிடையாது, மற்ற மதத்தினருக்கும் வித்தியாசம் கிடையாது. இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இவர் எப்படிப்பட்டவரை நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியலன்னா, பரிகாரத்தை நீங்களே ஏதோ ஒரு வகையில மத ரீதியான கிறிஸ்தவத்தை பின்பற்றவர்களா இருப்பீங்க. மத ரீதியான கிறிஸ்தவம் பிரயோஜனப்படாது. அது மற்ற மதத்திற்கும் சம்பந்தம், அது ஒரே மாதிரி தான். அது நீங்கள் மத ரீதியான கிறிஸ்தவர்களா இல்ல உண்மையிலேயே கிறிஸ்தவர்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்க தான் தீர்மானிக்கணும். இதை எந்த அளவுகோல்ல தீர்மானிப்பீங்க? இந்த இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? இந்த இயேசு எப்படி கிறிஸ்துவாய் வந்திருக்கிறாருன்னு தெரியுமான்றத பொறுத்துதான்.
இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த இயேசுவை விசுவாசிக்கிற ஒருத்தவங்க இந்த ஜெபத்த பண்ணணும். எப்படிப்பட்ட ஜெபம்னா, நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. அக்செப்டன்ஸ் பிரேயர் சொல்லி, இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த 6 நிலையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால், மதங்களோ, நற்கிரியைகளோ அல்லது வந்து இந்த பிலாசபிக்கலான தத்துவங்களோ உங்களை காப்பாத்தாது. இந்த எல்லா பிரச்சனையும் தீர்க்க வந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே காப்பாத்துவாரு. அதனால இந்த ஜெபத்த நான் சொல்லும்போது, நீங்கள் திரும்ப என்னோடு சொல்லும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண வருவார். உங்கள் இருதயத்தின் கதவுகளை நீங்கள் திறந்து கொடுத்து, உங்களோடு அவர் போஜனம் பண்ணும்படிக்கு வருவார். அப்படின்னு சொல்ற விஷயம் தான் இந்த ஏற்றுக்கொள்ளுதலின் ஜெபம். இங்க நான் வாசிக்கிறேன். அன்புள்ள தேவனே, என்னை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதற்காக உமக்கு நன்றி. நான் உம்மை விட்டு பிரிந்து பாவ வாழ்க்கை சாத்தானுக்குள்ளாகவும் பாவம் சாபங்களாகிய நரகத்தின் பின்னணியில் வாழ்ந்து வந்திருக்கிறேன் என்பதையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் இயேசுவானவரே கிறிஸ்து என்று என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரே தீர்வு என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய இருதயத்தை திறந்து என்னுடைய இருதயத்தை திறந்து வழிவிடு என்னுடைய இருதயத்தை திறந்து இயேசுவே என்னுடைய கிறிஸ்து, என்னுடைய கர்த்தர், ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறேன். சாத்தானின் அதிகாரங்களை உடைக்கவும், என்னுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் முழுமையாய் நீக்கி விடுவித்து, தேவனை சந்திப்பதற்கான வழியை திறந்தீரே, உமக்கு நன்றி. கல்வாரி சிலுவையிலே உம்முடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கினது என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது என் வாழ்க்கை முழுவதுமாய் என்னை ஆட்கொண்டு என்றென்றுமாய் என்னை நடத்தும். நீர் விரும்புகிற மனிதனாக என்னை வணைந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன், ஆமென். சோ இந்த ஜெபத்தை நீங்க சொல்லும் பொழுது, யார் சத்தியத்தை கேட்டு பதில் திரும்பி சொல்றாங்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு வழி கொடுப்பார்கள். அதனால நம்ம எப்படி மாறுவோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஏனென்றால் மனிதனுக்கு மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். யோவான் 1:12 வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இந்த இயேசுவை எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, நீங்க தான் எனக்காக வந்த மீட்கும் பொருள், என்னை இந்த பிசாசினிடத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் இந்த பிரிவினிலிருந்து விடுதலையாக்கின கிறிஸ்து நீரே, நான் உங்களை ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடு தன்னோட இருதயத்தை இயேசுக்கு கொடுக்குறாங்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறாங்க. ஆண்டவருடைய பிள்ளையா மாறினவர் என்ன நடக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வர ஆரம்பிப்பார். நீங்கள் இதுவரைக்கும் வீடா இருந்து பிசாசுக்கு இளைப்பாறுதல் இடமா இருந்த நீங்கள் இன்றைக்கு 1 கொரிந்தியர் 3:16 படி தேவனுடைய ஆலயமாக மாறுகிறீர்கள். பரிசுத்த ஆவி எதுக்கு உங்களுக்குள்ள வராரு அப்படின்னா, எல்லாவற்றையும் குறித்து சொல்லிக் கொடுத்து உங்களை வழி நடத்துவதற்காக வருகிறார். இந்த வழி நடத்தல் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து உங்களோடு கூட இருந்து என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஏன் இங்க என்றென்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறாருன்னு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவரால என்ன பண்ண முடியாது, என்றென்றைக்கு மக்களோடு இருக்க முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரால பாவத்தை சகித்து கொள்ள முடியாம இருந்துச்சு. மனிதர்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மனிதனை விட்டு விலகி போயிருவார். விலகி போயிருவார். சோ அப்படி இருக்கிறப்ப இந்த புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் என்றென்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறார். நீங்க வாசிக்கணும், நேரம் இருக்கும்போது யோவான் 14 26-27 வரைக்கும் வாசிங்க அப்படின்னா, என்றென்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்படின்னா நல்லதானாலும் கெட்டதானாலும் எல்லா விஷயத்திலையும் கூட இருக்கிறார். ஏன் இருக்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த 3 விஷயங்களையும் சிலுவையிலே செய்து விட்டார். யோவான் 19:30 எல்லாம் முடிந்தது. அப்போ உங்களுடைய பாவங்கள் அவர் மேல செலுத்தப்பட்டு அவருடைய நீதி உங்களுக்குள்ளாக இம்பியூட் பண்ணப்பட்டபடியினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. இனி உங்களுடைய பாவமும் உங்களுடைய எந்த விஷயமும் இங்கே கிடையாது. எல்லாம் சிலுவையில எல்லாம் முடிந்தது, தீர்த்தாச்சு, பரிகாரம் செய்யப்பட்ட ஆயிற்று. அப்படின்னா உங்களுக்குள்ள இருப்பது யாரு? உங்களுக்குள்ளாக இருக்க கிறிஸ்துவனுடைய நீதி உங்களுக்குள்ளாக இருக்கிறபடினால அது நிமித்தமே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட என்றைக்கும் இருக்கிறார். அதுதான் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்றார்? ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஜெபத்தை செய்யணும், எப்படி ஜெபிக்கணும்ன்றத சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு புதிய ஒரு வாழ்க்கை. இதுதான் மறுபடியும் பிறந்த வாழ்க்கை. இது வரைக்கும் நான் தான் கடவுள், நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் சொல்லி எனக்கு நானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் மீறி என் சுயம் என்கிற நான் என்கிற காரியத்தை மீறி பரிசுத்த ஆவியினோட சத்தத்தை கேட்டு நடந்து
அப்ப அவருடைய காரியத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆவிக்குரிய மறுபடியும் பிறந்த வாழ்க்கை. பரிசுத்த ஆவியினுக்குள்ளாக மறுபடியும் பிறந்த வாழ்க்கை. நீங்க யோவான் 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்க அப்படின்னா, ஆஹ் யோவான் 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். இனி நீங்கள் ஆவியான கண்ணுக்கு தெரியாத ஆவியினுடைய சத்தத்தை கேட்டு நடப்பதற்கு ஏதுவானவர்களாக இருப்பீங்க. அதனாலதான் பரிசுத்த ஆவியான் உங்களுக்குள்ள தங்கி ஆலயமாக உங்களை வச்சிருக்கிறாரு. சோ அப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு பதில் உண்டாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா, பரிசுத்தாவினுடைய இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும், எப்படி பூமியில வந்து மிலிட்டரி போலீஸ வச்சு ஒவ்வொரு தேசங்களும் தங்களுடைய ஆளுமையை செலுத்துறாங்க, பாதுகாத்துக்கிறாங்களோ, பரலோகம் தேவதூதர்களை கொண்டு பாதுகாக்கப்படுகிறது. அதே மாதிரி நம்மளையும் பரிசுத்த ஆவியானவர் தேவதூதர்களுடைய உதவியை கொண்டு நம்மளை பாதுகாக்கிறார். எபிரேயர் 1:14 ரட்சிக்கப்படுகிறவர்களுக்காக தேவதூதர்களுடைய உதவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன நடக்குமா, வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3:5 பார்க்கும் பொழுது, நம்மளுடைய ஜெபங்கள் நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தேவதூதன் வந்து தன்னுடைய பொற்கலசத்தில் நம்மளுடைய ஜெபத்தை ஏந்தி கொண்டு பரலோகத்துக்கு போகிறான். யாக்கோபு தூங்கிட்டு இருக்கும்போது தேவதூதர்கள் இறங்கிட்டும் ஏறிட்டு இருந்த ஒரு விஷனை பார்ப்பீங்க இல்லையா, படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த விஷன் தான் இங்க நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவதூதன் வந்து ஜெபத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப உங்களுக்கு ஜெபத்தை கொண்டு வரதை பாக்குறோம். தானியேலோட விஷயத்துல பாக்குறோம். முதல் நாளே பதில் வந்துடுச்சு. ஆனால் இடையில என்ன ஆச்சு, பதில் கொண்டு வர இடத்துல அரெஸ்ட் ஆயப்பட்ட 21 நாளுக்கு மேலதான் பதில் திரும்ப வருது இல்லையா? அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்கிறது நீங்க வந்து தானியேலோட புஸ்தகத்துல வாசிக்க முடியும். அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, பரலோகம் என்பது மேஜிக்ல நடக்கிற விஷயம் கிடையாது. நீங்க கண்ணு மூடி ஜெபிச்ச உடனே ஆண்டவரோட சமுத்திரம் டிங்னு போய் நிக்கிறோம் கிடையாது. தேவதூதர்கள் வந்து உங்களோட ஜெபத்தை எடுத்துக்கொண்டு போறாங்க. திரும்ப வந்து உங்களுக்கு ஜெபத்துக்கான பதிலை கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்ப தேவதூதரோட உதவியை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக நாம் இருக்கிறோம். அப்போ நாம் தனிமையானவர்கள் கிடையாது. நம்ம கண்ணுக்கு அவங்க தெரியல என்பதற்காக அவர்கள் இல்லைன்னு கிடையாது. தேவதூதர்களை குறித்த புரிதல் நமக்கு பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்டிருக்கு. எலிசா அவனோட வேலைக்காரரோட மேல இருந்தப்போ, ஒரு மலையில இருந்தப்போ, இப்ப அந்த எதிரி நாட்டவர் முழுசும் சூழ்ந்துகிட்டாங்க. யாரை பிடிக்கிறதுக்கு? எலிசாவை பிடித்து கொண்டு போறதுக்கு. ஏன்னா அந்த நாட்டு ராஜா என்ன யோசிச்சாலும் எலிசா என்ன பண்றாரு, அவங்க நாட்டு ராஜாவுக்கு தெரிவிச்சதுனால, இந்த எலிசாவை உடைத்தால் மட்டும்தான் அந்த நாட்டை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்புறாங்க. அப்ப அங்க நடக்கிற ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்ப வேலைக்காரன் நினைச்சு பாக்குறான், எல்லா எதிரிகளும் நெருங்கிட்டாங்க. தப்பிக்க முடியாத இடத்துல இருக்கும்போது, ஐயோ போச்சுறான்னு சொல்ற இடத்துல எலிசா வராரு. அப்போ எலிசா ஒரு காரியத்துக்கு, ஆண்டவரே அவனுடைய கண்களை திறந்தருளும் சொல்றார். சொன்ன வானத்துல அக்கினி ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறதை பார்க்கிறார். யாரை? எலிசாவை சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்ணுக்கு தான் அவர்கள் தெரியாதவர்களே தவிர உண்மையிலே அவர்கள் இருக்கக்கூடியவர்கள். அக்கினி ரதங்களோடு ஒரு மனிதனுக்காக வானம் முழுதும் அக்கினி ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்திருந்தது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு அப்படிப்பட்டதுனால் நீங்கள் எதற்கும் பயப்படக்கூடியவர்கள் அல்ல. பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. பிசாசு நம்ம பார்த்து நம்ம அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் தான் நம்மளை பார்த்து பயப்படுவான். ஆனா நமக்கு தான் தெரியாதனும் நம்ம அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். யாரை பார்த்து பயப்படணும் தெரியாது இருக்கிறதுனால நம்ம பயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய உதவியோடு இருக்கிற நாம என்ன பண்ணுவோம்? பிசாசை பார்த்து கட்டுண்டு போ அப்படின்னா கட்டப்படுவான். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு சீக்கிரம் வாசிக்கிறேன். நிறைய வசனங்களை வாசிக்கிறதுக்கான காரணம் அப்படி என்னன்னா, சத்தியத்தின் அடிப்படையில உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து என்ன நம்ம பண்றோம்ன்றது புரியும். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நமக்கு என்ன தெரியுதோ அதை பார்த்து சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அது முக்கியமே கிடையாது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு தருகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு தருவேன். பூலோகத்திலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே எவைகளை கட்டவிப்புள்ளோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ நீங்க கட்டப்படுன்னு சொல்லும் போது தேவதூதர்கள் பரலோகத்துல இருந்து கட்டுவாங்க. கட்டவிழ்க்கப்படும் சொல்லும் போது பரலோகத்துல தேவதூதர்கள் கட்டவிழ்த்து விடுவாங்க. அப்போ பரலோகமும் பூலோகமும் இணைந்து ரெண்டத்தையும் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த திறவுகோலை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். திறவுகோல் யார்? இயேசு கிறிஸ்துவின் நாமம். நீங்களும் நானும் தேசங்களுக்காக, நம்ம தேசத்திற்காக, நம்ம ஸ்டேட்டுகளுக்காக, பிரச்சனைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கும்படியான திறவுகோலை உடையவர்கள். பரலோகத்தை எந்த நேரத்திலும் திறக்கக்கூடியவர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டுமே பரலோகம் அசைய ஆரம்பிக்கும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். சோ அந்த காரியத்தை நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். அதே மாதிரி மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்க அப்படின்னா 18ஆம் வசனத்துல பார்க்கணும், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நம்மள போங்கன்னு சொல்றார்.
போய் நீங்கள் சீஷராக்குங்கன்னு சொல்றார். அப்ப நமக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால எல்லா காரியங்களும் நமக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்படிக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி பிலிப்பு 3:20 சொல்லும்போது பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம், அதாவது பூமியில இருந்தாலும் கூட பரலோகத்தினுடைய குடியுரிமை பெற்றவர்களாக பிரஜைகளாக இருக்கிறோமா? நான் கொரிய தேசத்துல இருக்கிறேன். அப்ப எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன நடக்கும்? கொரிய தேசத்தை விட இந்த எம்பசி இந்தியன் எம்பசி இருக்குல்ல, அவங்களுக்கு தான் எனக்கு அதிகமான பொறுப்பு உடையவர்களா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்திய குடிமகனாக இருக்கிறதுனால. அதுபோல நீங்கள் பூமியில இருந்தாலும் பரலோகத்தினுடைய குடிமகனா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் எந்த காரியங்கள் வந்தாலும் அவர்களே உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது எவ்வளவு பெரிய மகத்துவமான ஆசீர்வாதங்களை நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு தெரியாதபடி இருக்கிறோம். இந்த காரியங்கள் இருக்குதுன்னு கூட தெரியாது இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சோ அதனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள எவ்வளவு 7 ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நம்ம அனுபவித்து என்ஜாய் பண்ண அந்த உலகத்துல. அப்பதான் உண்மையான கிறிஸ்தவனாக நான் வாழ முடியும். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமே உலக சுவிசேஷம் என்கிற வேர்ல்ட் இவாஞ்சலைசேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களை தவிர்த்து வேற யாரும் இந்த சுவிசேஷத்தை செய்ய முடியாது. நமக்கு மாத்திரமே இந்த பிரிவிலேஜ். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற உரிமை பிள்ளைகளுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் டக்குன்னு செய்ய முடியுமானா முடியாது. பரிசுத்தாவினுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது? இந்த உலக சுவிசேஷத்தை செய்ய முடியாது. இது மனித பலத்துல செய்யப்படுகிறதா இருந்திருந்தா நம்மளால முடியும். ஆனால் இது மனித பலத்தில் செய்யப்படுகிற விஷயம் கிடையாது. கடைசியா சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்து 40 நாள் சீஷர்களோட இருந்தப்ப எல்லாத்தையும் ஒலிவ மலைக்கு கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு அங்க வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்தும், பரலோக ராஜ்யத்தை குறித்தும், பரிசுத்தாவின் நிரப்புதலை குறித்தும் சொல்றார். இந்த 3 விஷயங்கள்னாலதான் இனி வரப்போற ஊழியம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் எருசலேமில என்ன பண்ணுங்க? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29 நிறைவேறுவதற்கு நீங்க என்ன பண்ணுங்க? காத்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசியில எத்தனை பேர் போறாங்க? 500க்கும் மேற்பட்டவர்கள் போய் இங்க எருசலேம்ல சேர்ந்தாங்களான்னா இல்ல. ஏன்னா 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு வியாதிகளை சுஸ்தப்படுத்த தெரியும், பிசாசுகளை ஓட்ட முடியும், சகல எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால ஊழியம் செய்வதற்காக அல்ல. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்தா போதும்னா ஊழியத்துக்கு அனுப்பியிருப்பாரு. எக்ஸ்பீரியன்ஸ்னால கிடையாது. மனிதன் தனிமையில எதையும் செய்ய முடியாது. அதனால பரிசுத்தாவினுடைய பலத்தோடு கூட செய்ய வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நிறைவேறிற்று. அது நிமித்தம் பரிசுத்தாவை நீங்கள் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுவீங்களா? பரிசுத்த வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து இந்த பலத்தின் மூலமாக மட்டுமே ஊழியம் செய்ய முடியும். ஏன் இன்னைக்கு எவ்வளவோ வருஷம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய நிலை மாறாம இருக்கு. சபையினுடைய நிலை மாறாம இருக்கு. இன்னும் இந்தியாவினுடைய அந்த என்ன சொல்றது? இந்தியாவினுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, நிலைகள் அப்படியே இருக்கு. ஏன் அப்படின்னா, சத்தியத்தை சரியா அவங்களுக்கு புரிதல் இல்லனால, பரிசுத்தாவினுடைய பலம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது என்பது தெரியாதனால, சுய பலத்துல ஓடி டயர்ட் ஆகி நிக்கிற ஊழியர்கள் உண்டு. சோ அதனாலதான் பரிசுத்தாவினுடைய பலத்தினால மட்டுமே ஊழியங்கள் நடக்கும். அப்படி நடந்தா மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எருசலேமிலும் சரி, யூதேயா முழுதும் சரி, சமாரியா முழுதும் பூமியினுடைய கடைசி பரியந்தமும் ஊழியம் செய்ய முடியும். அப்ப பூமியினுடைய கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருங்கள்னு சொல்லல. சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னா, இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் டு மேக் அஸ் ஆஸ் அ விட்னஸ். அவர்தான் நம்மளை விட்னஸ் ஆக நிறுத்தக்கூடியவர். அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஊழியம் எல்லாமே சாத்தியமாகும். மத்தபடி எனக்கு இது தெரியும், அது தெரியும் என்று சுயபலத்துல ஓடுகிற ஓட்டம் இந்த ஊழியங்கள் கிடையாது. அதனாலதான் ரட்சிப்பினுடைய வழி என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பரிசுத்தாவினுடைய பலத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், ஒரு சுவிசேஷகன் மூலமாக இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பரிசுத்தாவினுடைய பலத்தோடு கூட செய்யும் பொழுது நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் கேட்கிறவங்களுக்கு சரியான புரிதலை ஏற்படுத்தும். மனிதனுடைய 6 நிலைகளும் பிசாசனுடைய கட்டுக்குள்ள இருக்கு. தொடர்ந்து மனிதர்கள் இதே கட்டுக்குள்ள இருப்பாங்க. விக்கிரக ஆராதனையில இருக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் சாபங்கள் குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கும். இதை கட்டுடைக்க எந்த பரிகாரம் உலகத்துல கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இயேசுவே கிறிஸ்துவாக வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கிடையாது. இயேசுவே கிறிஸ்துவாக வந்திருக்கிறார். கிறிஸ்துவே இயேசுவா இருக்கிறார். கிறிஸ்து இயேசு நீங்க பவுல் யூஸ் பண்ணும்போது கிறிஸ்து இயேசுன்னு இயேசு கிறிஸ்துன்னு யூஸ் பண்ணுவார். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, சோ எவ்வளவு பேர் இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சோ இருந்தாலும் இன்னைக்குள்ள லெசன் இதுதான். சோ இந்த காரியத்தை மீண்டும் கூட நான் அடுத்த வாரம் ஒரு முறை கூட திரும்ப ரிவைவ் பண்றேன்.
ஸோ இன்டர்நெட்டு ஆக்சஸ் பண்றதுக்கான கொஞ்சம் கிளியரா இருக்கிறபடியான சூழ்நிலைகளை பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு, புரியல அப்படின்றது எனக்கும் நீங்க சொல்ற வரைக்கும் தெரியாது. ஸோ அதனால இந்த காரியங்கள குறிச்சு நீங்க கவனிங்க. உங்களுக்கு குடுத்திருக்கிற இந்த காப்பி பிரிண்ட் அவுட் குடுத்திருந்தாங்க, இல்ல காப்பீஸ் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா, இந்த வாரம் நீங்க அது நல்லா பாருங்க. பார்த்துட்டு, ஆம் இது என்ன இருக்கு அப்படின்றத ஒரு முறை நீங்க எழுதி கூட பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்கிற வசனங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து, என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இது இந்த இந்த சார்ட் மூலமா ரட்சிக்கப்பட்டவர்கள் நெறைய பேர். ஏன்னா, அந்த ஆவிக்குரிய பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இந்த 6 நிலையில நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா கரெக்ட்டா சொல்லுவாங்க. நான் இந்த நிலையில இருக்கேன், இந்த நிலையில இருக்கேன் அப்படின்னு. அப்போ இந்த நிலையிலிருந்து விடுதலை ஆகணும்னா, அந்த நிலையிலிருந்து அவனுக்கு விடுதலைக்கான வழிய சொல்லிக் குடுக்கிறது தான் ஊழியக்காரனுடைய வேலை. ஸோ அது பரிசுத்தாவினுடைய பலத்துல இருக்கிற உங்களுக்கு சரியான வழியில ஆண்டவர் வழி நடத்தி, அவர்களை விடுதலை செய்வதற்கான கிரியைகளை கிருபைகளை கொடுப்பார். தேவன் நம்மளோடு இருக்கிறார். கேள்விகள் ஏதாவது இருக்கிறோம் அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஸோ வீடியோல இருக்கிற ஆஃப்லைன்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஆ வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். சில காரியங்கள ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு, என்ன புரியல சொல்லுங்க. ஃபிரான்சி சிஸ்டர் சொல்லுங்க. என்ன புரிஞ்சுச்சுன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி ஓகே. கொஞ்சம் பாதிக்கு மேல உள்ளது ஃபுல்லாவே இன்டர்நெட் ப்ராப்ளமா இருந்ததுனால அந்த அந்த கவர்னன்ட் பத்தி நீங்க அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி கேட்கவே இல்லை எங்களுக்கு. ஓகே. சோ இங்க 2-3 லாக்பேண்ட் தான், பட் ஐ டோன்ட் நோ வை இட் டசன்ட் வொர்க். இன்னைக்கு இன்னைக்கு அதான் ஒரு அதுதான் தெரியுது. ஏன்னா நல்ல மெயினான பார்ட் வந்த உடனே அது ஸ்கிப் ஆகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. பட் ஜான்சி போன்ல இருந்து ஆடியோ மட்டும் எடுத்து ஆடியோ மட்டும் தான் லிசன் பண்ணிட்டே வந்தோம். சோ எனி அதர் சான்சஸ் வி கேன் லிசன் டு த கிளாஸ் அகெயின்னா கொஞ்சம் கூட இதா இருக்கும். ஏன்னா இடையில உள்ளதுல நிறைய வி ஹவ் மிஸ்ட். அதனால அந்த கண்டினியூட்டி இல்ல. பட் வி கேன் கோ த்ரூ தட். ஆனா நிறைய அந்த பாயிண்ட்ஸ் நீங்க அந்த பாயிண்டோட சேர்ந்து சொல்ற நிறைய விஷயத்தை வி ஹவ் மிஸ்ட் டுடே. சோ அதுதான் ஒரு இது. பட் சோஃபார் அந்த சார்ட்ல உள்ளத பாக்கி கேட்ட விதத்துல வந்து வி ஹவ் ஃபாலோட் தட். ஓகே. எஸ். சோ நான் ஆல்ரெடி